சென்னை செந்தமிழ் மன்றம் பொது அறக்கட்டளையும் ஏடி பிளீஸ் சரியா சொல்றேனான்னு பாருங்க சார். வரமாட்டேங்குது எனக்கு. ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற இந்த அற்புதமான பன்னாட்டு அளவிலான ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி இதுவரை 4 நாள் நிறைவடைந்து இன்று 5வது நாளாக தொடர்கிறது. இந்த 5வது நாள் நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பிக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொண்டு இந்த நிகழ்வை நமக்கு வழங்க காத்திருக்கும், அதாவது பயிற்றுவிப்பதற்காக காத்திருக்கும் ஆர்ஜே கே பிரபாகரன் அவர்களையும் சென்னை செந்தமிழ் மன்றமும் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்கில்நெட் அப்படின்ற அந்த நிறுவனமும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். ஆசிரிய பெருமக்களே, சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கு இந்த நிகழ்வானது 428வது நிகழ்வாக அமைகிறது. இந்த 428வது நிகழ்வில் திருக்குறளை கொண்டு தொடங்குகிறோம். ரொம்ப அற்புதமான திருக்குறள். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்று இந்த திருக்குறள் அற்புதமாக அமைகிறது. அஞ்சக்கூடியவற்றிற்கு எதற்கு அஞ்சுவோம்? தீங்கு இழைப்பதற்கு அஞ்சுவோம். அதனால் அஞ்சக்கூடியவற்றிற்கு இன்னும் தீங்கு இழைப்பது மட்டுமா? பழிபாவங்கள் இவற்றிற்கெல்லாம் நாம் அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சி, அஞ்சக்கூடாதவற்றிற்கு அஞ்சாதிருந்து இவற்றை நாம் கடைபிடித்து நடந்தாலே நம்முடைய உண்மையான அறிவு வெளிப்படும் என்பதை தான் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்ச வேண்டும், அஞ்சாதவற்றிற்கு அஞ்சாது இருத்தல் வேண்டும் என்று மிக அற்புதமாக இந்த திருக்குறள் அமைகிறது. இப்படிப்பட்ட 428வது நிகழ்வில் 428வது திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொண்டு, இந்த திருக்குறளானது அறிவுடைமை என்ற 43வது அதிகாரத்தின் 8வது திருக்குறளாக இடம்பெறுகிறது. இந்த திருக்குறளை பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொண்டு இந்த அற்புதமான நிகழ்வை இன்றைய பயிற்றுனர் ஆர்ஜே கே பிரபாகரன் ஐயா அவர்களிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் பேசுறது தெளிவாக கேட்குதாங்கய்யா? கிளியரா கேக்குது சார். நன்றிங்க சார். லாஸ்ட் ரெக்கார்டட் கிளாஸ் ஷேர் பண்ணவே இல்லை சார். ஐயா வந்து குரூப்ல போடுவாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சென்னை செந்தமிழ் மன்றம் மற்றும் சென்னை அரும்பாக்கம் எடியூபிளன்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஸ்கில்நெட் ஆன்லைன் கிளாஸஸ் இணைந்து வழங்கக்கூடிய உலகளாவிய ஆசிரியர் பெருமக்களுக்கான, குறிப்பாக பேராசிரியர் பெருமக்களுக்கான இந்த பயிற்சி வகுப்பினுடைய 5ஆம் நாள் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆசிரியர்களுக்கு எப்போவுமே தேவையான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைய பயிற்சி. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். எங்கே போனாலும் பிபிடி அப்படிங்கிறது தேவையாக இருக்கிறது. அதனால் அது குறித்த ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை வந்து நம்ம செயற்கை நுண்ணறிவு கருவிகளை வைத்து எப்படி செய்வது, அல்லது செயற்கை நுண்ணறிவு கருவி இல்லாமல் எப்படி செய்வது, ரெண்டையுமே பார்த்துடலாமா? உங்களை இப்போது என்னுடைய திரைக்கு அழைத்து செல்கிறேன்.
ஒரே ஒரு நிமிஷம். நிறைய கருவிகள் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம பயிற்சிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கருவிகள் எல்லா ஆசிரியர்களுக்கும் மிக மிக எளிமையாக இருக்க வேண்டும். பொதுவாக யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பயன்படுத்துகிறவர்களுக்கு மிக மிக இலகுவாக இருக்க வேண்டும். செந்தமிழ் மன்றத்தோடு சேர்ந்து நானும் செந்தமிழில் பேச முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே. பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். நம்மிடம் இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம கற்பித்தலுக்காக வரும்போது ஒரு அழகிய வடிவத்தில் கொடுக்கறது தான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். இது முதல்ல பவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் விண்டோஸ் பவர் பாயிண்ட் அதில் தான் இதை ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு பல நிறுவனங்களும் இந்த பவர் பாயிண்ட்டை மென்பொருளாக நமக்கு தர ஆரம்பித்து விட்டார்கள். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கூகுள் நிறுவனமும் ஸ்லைட்ஸ் என்ற பேரில் பவர் பாயிண்ட்டை கொடுத்தாங்க. இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு சொல்லவே வேண்டாம், ஏகப்பட்ட கருவிகள் இருக்கிறது பவர் பாயிண்ட்டுக்கு. சரியா? அதில் சிலவற்றை உங்களுக்கு கோடிட்டு காட்டிவிட்டு பயிற்சிக்குள்ளே போயிடுறேன். இப்போ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க, எல்லாமே ஏஐலே பண்ணிடலாமா சார் அப்படின்ட்டு. அதுக்கு கருவிகள், சூப்பரான கருவிகள்லாம் இருக்கிறது. நிச்சயமாக அதையும் நாம் பயிற்சிக்கு எடுத்துக்கொள்கிறோம். அதில் குறிப்பாக சொல்ல போகக்கூடிய கருவி இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா, உலகத்திலே பெஸ்ட்டு கருவி எது சார் ஏஐயில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய முதல் கருவி GAMMA, காமா அப்படின்னு சொல்லலாம், இல்லை கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. காமானே வச்சுப்போம். காமா கருவி தான் வேர்ல்டு பெஸ்ட்டு. ஓகேவா? அவங்க இலவசமாக கொடுக்குறார்களா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. நிச்சயமாக இலவசமாக கொடுக்குறார்கள். ஆனால் வரையறைக்கு உட்பட்டது, நிபந்தனைக்கு உட்பட்டது. என்ன சார் நிபந்தனை? அந்த கருவியை பயன்படுத்தி பார்க்கும்போது சொல்கிறேன். அப்புறம் கேன்வா டூலில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டில் நம்ம மேனுவலாக பண்ணலாம். இன்னொரு கருவி இருக்கிறது கேன்வா AI. அதுவும் நம்ம பார்த்த அதே கேன்வாக்குள்ளே தான் இருக்கிறது. அப்புறம் நம்ம நிறைய பெய்டு டூல் இருக்கிறது. அதில் ரொம்ப அழகான ஒரு டூல் பியூட்டிஃபுல் AI. ஏன்னா நான் அதை பயன்படுத்தி பார்த்ததால் உங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன். பியூட்டிஃபுல் AI என்ற ஒரு கருவி. இந்த கருவி பார்த்திங்கன்னா, இந்த பியூட்டிஃபுல் AI என்னென்னா, ஒரு ஸ்லைடாக அழகாக நம்ம பண்ணிகிட்டே போகணும். நீங்கள் ஒரு 20 ஸ்லைடு பிளான் பண்ணுறீங்க, 20 ஸ்லைடும் தனித்துவத்தோடு ஒரு அழகான டிசைனில் கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கான கருவி பியூட்டிஃபுல் AI. ஓகேவா? இந்த கருவி நீங்கள் பெய்டில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், அதனால் அதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எப்பவும் உள்ள கருவி மைக்ரோசாஃப்ட். அதோட இன்றைக்கி ஏஐ கருவி இணைந்து மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டோடு இணைந்தும் அது வேலை செய்கிறது. அடுத்தது கூகுள் பயன்படுத்தக்கூடிய அந்த 3.3 வரிசையில் ஒரு டூல் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இது போல் நிறைய டூல் இருக்குது. கொலாபரேட்டிவ் டூல்ஸ் இருக்குது. ஓகேவா? கொலாபரேட்டிவ் டூல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு குழுவாக இருக்கிறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிபிடி தயாரிக்க முடியுமா? சாத்தியமா? இல்லை ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து தயாரிக்க முடியுமா? அதுதான் கொலாபரேட்டிவ். அதுக்கும் சாத்தியம் இருக்கிறது. இணைய வழியில் நாம் சில கருவிகளில் அதை பண்ண முடியும். அடுத்து இண்டியன் டூல்ஸ். நம்ம வகுப்பில் ரொம்ப முக்கியமாக இந்த கருவிகளை சொல்லுவோம். ஏன்னா நம்ம நாட்டில் எவ்வளோ பேர் ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் சில டூல்ஸ் உங்களுக்கு சொல்லுவோம். அந்த டூலில் தமிழ்நாட்டு கருவியும் ஒன்று இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு அந்த கருவிகளை நான் கோடிட்டு காட்டி வருகிறேன். ஓகேவா? மறுபடியும் அதை தான் நான் விரிவாக சொல்லியிருக்கேன். காமா ஆப், இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். வேர்ல்டு பெஸ்ட்டுன்னா என்ன கேட்டால் நீங்கள் காமா ஆப் தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக செயற்கை நுண்ணறிவு நமக்கு டிசைன் பண்ணி கொடுக்குது. ஏஐக்குன்னே பர்டிகுலராக இந்த டூலை உருவாக்கியிருக்கிறாங்க. அதாவது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்காகவே ஒரு செயற்கை நுண்ணறிவு கருவி. அதுக்கப்புறமே இப்போ பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் சார், எனக்கு பிபிடி வேண்டாம், டாக்குமெண்ட்டாக வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் இந்த கருவி பயன்படும். என்னுடைய ப்ராம்ப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் இமேஜ் ஒவ்வொரு ஸ்லைடுக்காக கொண்டாந்து வைக்கணும் சார், இல்லைன்னா என்னுடைய
படங்களை நான் பதிவேற்றி இந்த ஸ்லைடை உருவாக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நான் கூகுளில் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி படங்களை கொண்டு வந்து வைக்க வேண்டும் அப்படின்னாலும் காமா ஆப்பு ஒரு சிறந்த கருவி. இலவசமாகவும் நீங்கள் பயன்படுத்த முடியும். கட்டண திட்டமும் இருக்கிறது. ஓகேவா? இலவசத்துக்கு ஒரு வரம்பு இருக்கிறது, கட்டணத்துக்கு நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸு கணக்கு. ஓகேவா? நம்ம விருப்பம் போல் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்புறம் கேன்வாலையும் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு டெம்ப்ளெட்டும் கிடைக்கிறது, ஏஐ டூலும் கிடைக்கிறது. பியூட்டிஃபுல் ஏஐ சொன்னேன், இது வந்து பெய்டு திட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய கருவிகள் மைக்ரோசாஃப்ட்டு, கூகுள் ஜெமினி ஸ்லைட்ஸ், இது ரெண்டு தான். இவங்க தான் ஆரம்ப புள்ளி. பவர் பாயிண்ட்டுங்கிறத உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் அப்படின்னாலே அது மைக்ரோசாஃப்ட் தான் அந்த பெருமைக்குரியவர்கள். அதுக்கு பிறகு தான் கூகுள் வந்து ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மட்டும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? மற்றபடி இதில் என்ன அவங்க அந்த மென்பொருளில் கொண்டு வந்தாங்களோ அதை அப்படியே தூக்கி கூகுள் நிறுவனமும் கொண்டாந்துட்டாங்க. அதில் யாரும் உரிமை கொண்டாட முடியாது, நான் தான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவங்களும் எல்லாமே கொண்டாந்துட்டாங்க. இப்போ என்ன சார் இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதுக்காக சொல்லியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைமே இல்லை, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு பிபிடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னா நீங்கள் பெரிய டூலுக்கெல்லாம் போயிட்டு மேனுவலாக ஒர்க் பண்ண முடியாது. அதனால் உங்களோட கண்டென்ட் அப்படியே தூக்கி அப்படியே ஒரு கருவியில் போடுறீங்க, ஏஐ கருவியில் போடுறீங்க, அது அப்படியே ப்ரெசன்டேஷனாக பவர் பாயிண்ட்டாக டிசைனாக வரும். 5 நிமிஷத்துக்குள்ளே தேவைன்னா காமா ஆப். நான் சொன்னது ஃபஸ்ட்டு சொன்னது வந்துருச்சு பார்த்தீங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய வேலை பண்ண போகிறோம், ஒரு நிறுவனம் பெரிய குழுக்களோடு செய்ய போகிறோம். உதாரணமாக உங்கள் பள்ளிக்கு உங்கள் கல்லூரிக்கான ஒரு ஆண்டறிக்கை சமர்ப்பிக்கிறீங்க. அதை போய் நீங்கள் வந்து 5 நிமிஷத்தில் ஏஐ வச்சு செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக முடியாது. ஒரு கல்லூரி ஆண்டு விழாவுக்கான நிகழ்ச்சி நிரல் பட்டியல் தயாரிக்கிறீங்க, ஒரு நாள் நிகழ்ச்சி, 2 நாள் நிகழ்ச்சி, கருத்தரங்கம்லாம் தயாரிக்கிறீங்க. அதுக்கான பிபிடியெல்லாம் நீங்கள் போயிட்டு வேகமாக செய்ய முடியாது. அது நீங்கள் ரொம்ப துல்லியமாக கொண்டு வரணும் அப்படிங்கும்போது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அல்லது கூகுள் ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம இந்திய நிறுவனங்களும் இந்த சந்தையில் ரொம்ப சூப்பராக செயல்படுறாங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலிருந்து ஒரு நிறுவனம் இலவசமாக இந்த பிபிடி தயாரிப்பதற்கு ஒரு சூப்பரான ஒரு மென்பொருளை, இணைய மென்பொருளை கொடுத்துருக்குறாங்க, ஆன்லைன் சாஃப்ட்வேர். அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன சார் தேவை? ஒரே ஒரு மெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா போதும். 100% இலவசம். எத்தனை பர்சன்ட்டு? 100%. பெய்டு ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் இப்போ ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன டூல் சார்? நம்ம சீர்காழி மண்ணில் பிறந்த ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் நடத்தக்கூடிய ஜோகோ நிறுவனம் ஒரு பிபிடி இது கொடுக்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம எளிமையாக பயன்படுத்தக்கூடியது கூகுள் ஸ்லைட்ஸ். எப்போவும் நம்ம கையிலே கூகுள் இருக்கிறதால கூகுள் ஸ்லைட்ஸு. இதுலேயும் வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம், மற்றவங்களோட சேர்ந்து நீங்கள் புதிய பிபிடி ப்ரெசன்டேஷனை உருவாக்க முடியும். ஒரு 2 ஆசிரியர்கள் 3 ஆசிரியர்கள் சேர்ந்து ஒரு பணி செய்கிறீங்க, இல்லை மாணவர்களோடு சேர்ந்து தயாரிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஷேரிங் ஆப்ஷன் ஒன்றும் இல்லையா? அந்த ஆப்ஷன் வந்து கூகுளில் சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இப்போ ஜோகோ ஷோ அப்படிங்கிற கருவி தான் நம்ம இந்திய கருவியில் முதல்ல பட்டியலில் கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது ப்ரெசன்டேஷன் ஏஐ பெங்களூர் கர்நாடகாவிலேருந்து கொண்டாந்துருக்குறாங்க இந்த கருவியை. அதே போல் எம்பவர் பாயிண்ட் ஒன்று ஒரு கருவி இருக்கிறது. இந்த கருவியில் ஒரு சிறப்பு இருக்கிறது, என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய மொழிகளில் மொழி மாற்றம் செய்வதற்கு உங்களுக்கு தேவை இருந்தால் எம்பவர் பவர் பாயிண்டில் நீங்கள் வந்து சூப்பராக இந்திய மொழிகளில் மொழி மாற்றம் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணமாக நான் தமிழில் எழுதிவிட்டு அந்த பவர் பாயிண்ட்டை இந்தியில் மாற்ற வேண்டும், இல்லை ஹிந்தியில் உள்ளதை தமிழ் மாற்ற வேண்டும், தெலுங்கிலிருந்து தமிழுக்கு மாற்ற வேண்டும், இல்லை ஆங்கிலத்திற்கு மாற்ற வேண்டும் அப்படின்னா நம்ம ரீஜனல் லாங்குவேஜில் பர்ஃபெக்ஷனாக இந்த கருவி வந்து செயல்படுகிறது. என்ன சார் இவ்வளோலாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறீங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ராக்டிக்கல் பார்த்துடலாம். ஜோகோவை பற்றி சொல்லியிருக்கிறேன், 100% இலவசம். ஓகேவா? உங்களுடைய பவர் பாயிண்ட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக ஸ்லைட் பை ஸ்லைடு வந்து நீங்கள் டைரெக்டாக மேக் பண்ணிக்கலாம். ஒரு 50க்கும் மேற்பட்ட டெம்ப்ளெட்டுகளை அவங்க கொடுத்துருக்குறாங்க.
இலவசத்தில் 50 டெம்ப்ளேட் வந்து சூப்பராக எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த குவாலிட்டியோட தரத்தோட அந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே வச்சுக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் கல்லூரியில் இணைப்பு இருந்தால் நேரடியாக நீங்கள் உங்களுடைய லாகின்குள்ளார போயிட்டு ஜோகோலேருந்தே கிளாஸ் எடுத்துக்கலாம். இல்லை சார் நான் டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிறேன், ஏன் இமெயிலில் வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் நம்ம இந்திய கருவிகள். இந்த எம்பவர் பவர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சலுகை, குறைந்த கட்டணம் தான் கேட்குறாங்க. ஒரு 100 ரூபா சந்தா கட்டினீங்கன்னா போதும், 10 ஸ்லைட்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. அதுலேயும் இந்தியன் மேடு. ஓகேவா? இப்போ அடுத்தது இன்னொரு முக்கியமான டூல் கொடுத்துருக்குறேன், ஐ லவ் பிடிஎஃப். ஐ லவ் பிடிஎஃப் எதுக்கு தான், நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணுற வேலை, இல்லை பிரிக்கிற வேலை, அந்த மாதிரி வேலையெல்லாம் வரும் பவர் பாயிண்டில். அதனால் அந்த கருவியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஓகேவா? தகவல்கள் போதுமா? நேரடியாக பயிற்சிக்குள்ளே போயிடலாமா? கோ போடுங்க சேட்டில். கிளியராக போயிட்டுருக்கா கிளாஸு? கிளியராக போயிட்டுருக்கா? கிளியர், கோ போடுங்க, சேட்டில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா திடீர்னு ஒரு டவுட் ஆகிடுச்சு, எல்லோரும் லைனில் இருக்கீங்களா, நான் மட்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் நேரடியாக பயிற்சிக்குள்ளே செல்கிறோம். யாரோ ஸ்க்ரீனில் வந்து கோடு போட்டு எனக்கு மார்க் போட்டுட்ருக்குறாங்க. அவங்க கொஞ்சம் ஸ்க்ரீனை தொடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாருமே ஸ்க்ரீனை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காந்திங்கன்னா கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்படியே வச்சுட்டு இப்படியே குனிஞ்சிக்கிட்டு மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்தால் கழுத்து வலி வந்துடும். அதனால் இந்த வகுப்புனா நீங்கள் நேரடியாக ஒரு ஸ்க்ரீனை மொபைலில் பார்க்குறீங்கன்னா ஸ்க்ரீனை வந்து ஒரு ட்ரைபேட் ஸ்டாண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கழுத்து வலி பிரச்சனைலாம் இருக்காது. கான்சன்ட்ரேஷன் முழுசாக இருக்கணும். வர்ற ஃபோனெல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு ஜாலி மூடில் இருந்தீங்கன்னா பிபிடி ஓபிடி ஆகிடும். ஓகேவா? அதனால் பிபிடி கிளாஸில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள ஒரு பயிற்சி. இப்போ நான் சொன்ன கருவியெல்லாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ஒரு கருவிக்குள்ளே போகிறேன். அந்த கருவியோட பேர் இங்கேருந்து வரேன். GAMMA, காமான்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஜீபூம்பா வேலை காட்டுறதுக்கு இந்த கருவி தான் பெஸ்ட்டு கருவி. இதை எங்கேருந்து உருவாக்குறேன்னா சென்னை செந்தமிழ் மன்றம் ஐயாவுக்காக உருவாக்குறேன். மின்னஞ்சல் கொடுத்து லாகின் பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ணேன் சார், காமா ஆப்குள்ளார போயிட்டு என்னுடைய மின்னஞ்சல் கொடுத்து லாகின் பண்ணிக்கிட்டேன். நேரடியாக லாகின்குள்ளார போயிட்டு லாகின்குள்ளார போயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்மள்ட்ட கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ தான் நான் உள்ள முதலாக நுழைகிறேன். காமா ஆப்புக்குள்ளார இந்த மின்னஞ்சலில் முதலாக நுழைகிறேன். பர்சனல் யூஸா, ஒர்க்குக்காகையா, எஜுகேஷனுக்காகையா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எது வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். நான் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துட்றேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யூ. நீங்கள் வந்து யார்? நீங்கள் மாணவரா இல்லை ஆசிரியரா? எஜுகேட்டர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் யூ. உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. எலிமெண்ட்ரி டீச்சர், யூனிவர்சிட்டி, கோர்ஸ். இப்போ நான் என்ன பண்ணோம்? கோர்ஸ். ஹவு மெனி பீப்புள் ஒர்க் அட் யுவர் ஆர்கனைசேஷன். எத்தனை பேர் உங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க? 2 பேர் வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு என்ன எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குது. கூகுள்லேருந்து கண்டுபிடிச்சாங்கிறேன். வந்துடுச்சு. நான் என்னென்ன கிளிக் பண்ணேன்னு பார்த்துக்கிட்டிங்களா? அதே மாதிரி நீங்களும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து நிற்கும். இப்போ கிரியேட் வித் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குது. இந்த 4 ஆப்ஷன் எதுக்காக நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க.
கிரியேட் ஃப்ரம் ஒன் லைன் ப்ராம்ப்ட் இன் ஃபியூ செகண்ட். நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ஏஐயில் நமக்கு பார்த்தோம் இல்லையா, ப்ராம்ப்ட் கொடுத்தா பதில் வருது இல்லையா, அதே மாதிரி ஒரு சின்ன ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்கள் உருவாக்குறதுக்கு ஜெனரேட்டை தேர்ந்தெடுக்கணும். இல்லை சார் ப்ராம்ப்டெல்லாம் வேண்டாம், என்கிட்ட சப்ஜெக்ட் நானே வச்சுருக்கிறேன், என் சப்ஜெக்ட் அப்படியே பிபிடியாக வரணும் அப்படின்னு பேஸ்ட் இன் டெக்ஸ்ட். அப்புறம் கிரியேட் ஃப்ரம் டெம்ப்ளேட். நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை தேர்ந்தெடுத்துட்டு அதிலேருந்து நம்ம ஒவ்வொரு பேஜாக எடிட் பண்ணி போகிறது கிரியேட் ஃப்ரம் டெம்ப்ளேட். அடுத்தது ஏதாவது ஒரு இணைப்பு, அது பப்ளிக் யூஆர்எல்லாக இருக்கணும். பப்ளிக் யூஆர்எல்னால் எல்லாருக்கும் திறந்த வெளியில் படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கிற யூஆர்எல். க்ளோஸ்டாக இருந்ததுன்னா வராது. புரியுதா உங்களுக்கு? பப்ளிக் யூஆர்எல்லாக இருந்தது அப்படின்னா அதிலிருந்து அந்த இணைப்பை வைத்துக்கொண்டு அந்த பக்கத்துக்கு போய் அந்த பக்கத்தில் உள்ளதை அலசி ஆராய்ந்து அதை வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக தயாரித்து கொடுக்கும். நாளுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாக பார்த்துங்க. ஜெனரேட்னா ப்ராம்ப்ட் கொடுத்து ரெடி பண்ணுறது ஜெனரேட்டு. நம்மள்ட்ட இருக்கிற டெக்ஸ்ட்டை அப்படியே கொடுத்து அதிலேருந்து ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறது பேஸ்ட் இன் டெக்ஸ்ட்டு. டெம்ப்ளேட்லேருந்து உருவாக்குறது ஒவ்வொரு டெம்ப்ளேட்டாக நம்ம மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்லாம் பண்ணோம்ல அந்த மாதிரி உருவாக்குறது கிரியேட் ஃப்ரம் டெம்ப்ளேட்டு. ஒரு இணைய லிங்கை கொடுத்து உருவாக்குவது இம்போர்ட் ஃபைல் ஆர் யூஆர். இப்போ நம்ம எதுக்கு சார் போவோம்? ஆசிரியர் பெருமக்கள்லாம் இருக்கீங்க, அதனால் பேஸ்ட் இன் டெக்ஸ்ட் தான் உங்களுக்கு தேவை. உங்கள்கிட்ட இருக்கிற டெக்ஸ்ட்டு தான் நீங்கள் இதுக்குள்ளார போடணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அதனால் பேஸ்ட் இன் டெக்ஸ்ட்டுக்குள்ளார போயிடும். இப்போ ஒரு கட்டம் உருவாகிறது, பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. இந்த பக்கத்தை எளிமையாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் நினைப்பு என்ன வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுட்டு போயிடலாம். ப்ரெசன்டேஷன், வெப்பேஜு, டாக்குமெண்ட்டு, சோஷியல் மீடியா, கிராஃபிக், இத்தனை ஆப்ஷன் இதில் உருவாக்க முடியும். காமானா எல்லாமே பவர் பாயிண்ட் மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. நீங்கள் இதில் வெப்சைட் உருவாக்கலாம், டாக்குமெண்டேஷன் உருவாக்கலாம், சோஷியல் மீடியா கண்டென்ட் உருவாக்கலாம், கிராஃபிக் உருவாக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் உள்ளே வந்துருச்சு. இப்போ இமேஜ் க்ரியேஷன்லாம் உள்ளே வந்துருச்சு. இமேஜெல்லாம் நீங்கள் அல்டிமேட்டாக இது உள்ளார உருவாக்கலாம். சரியா? இலவச திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்குன்னு ஒரு டோக்கன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, அது ரீச் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு என்ன சார் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது மின்னஞ்சல் உருவாக்க வேண்டும். இப்போ நம்ம ஐயா பேரில் ஒன்று உருவாக்கியிருக்கிறோன்னு வச்சுங்க, ரமேஷ் ஐயா நம்பர் 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். நம்பர் 2, நம்பர் 3ன்னு மெயிலுக்கு பக்கத்துலேயே அடுத்தடுத்து மெயில் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேவா? என்னுடைய பேருக்கு பின்னாடி 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் போகலாம். அப்போ எல்லாத்துலேயுமே நம்ம இலவசமாக நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா? அதனால் இது ரொம்ப எளிமையாக ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் இதை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் இன் நோட்ஸ் அவுட்லைன் டெக்ஸ்ட் கண்டென்ட் டு யூஸ் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே தான் என்னுடைய கண்டென்ட்டை நான் போடணும். போட்டுருவோமா? என்ன சார் கண்டென்ட் இன்னைக்கு? இளைஞர்களுக்கான தலைமைத்துவம் அப்படிங்கிறத நான் கண்டென்ட்டாக வச்சுருக்கிறேன். இளைஞர்களுக்கான தலைமைத்துவம். காப்பி பண்ணிக்கிறேன். நேராக என்னுடைய புத்தம்புது காமாவுக்கு வரேன். புத்தம்புது காமாவில் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? என்னுடைய வகுப்பினுடைய பேரை போட்டேன், ஸ்கில்நெட் தமிழ், இளைஞர் தலைமைத்துவ பயிற்சி, யூத் லீடர்ஷிப் கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இதில் நிறைய கருத்துக்கள்லாம் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? இப்போ அடுத்து என்னென்ன கேட்குது பாருங்கள். டு யூ என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? வாட் டு யூ வாண்ட் டு டூ வித் திஸ் கண்டென்ட் அப்படின்னு கேட்குது. ஜெனரேட் ஃப்ரம் நோட்ஸ் ஆர் ஆன் அவுட்லைன், சம்மரைஸ் அ லாங் டெக்ஸ்ட் ஆர் டாக்குமெண்ட், ப்ரிசர்வ் திஸ் எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுக்குது. தமிழில் சொல்லிடுறேன். நம்ம கொடுத்துருக்குறோம்ல, அதை ஒரு அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீ உருவாக்கிற அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை வந்து
சம்மரைஸ் பண்ணி டாக்குமெண்ட் உருவாக்குங்கிறது ரெண்டாவது ஆப்ஷன். கிரேட் ஃபார் கன்சிடரிங் டீட்டெயில்டு கண்டென்ட் இன்டு சம்திங் மோர் ப்ரெசன்டபிள். ஓகேவா? அடுத்தது ஒன்று இருக்குது, அதில் ஒரு பூட்டு போட்டிருக்கு. லாக்கு தெரியுதா உங்களுக்கு? அந்த லாக்கு தெரியுறது என்ன? காசு கட்டினா தாண்டா அதை செய்வோம் அப்படிங்குது. அதனால் நம்ம இது ரெண்டில் ஒன்று தான் தேர்ந்தெடுக்கணும். சம்மரைஸ் த லாங் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை கொடுத்துட்டு இதுலேருந்து நம்ம ஒரு சம்மரி எடுத்துக்கிட்டோம்னா போதும். இப்போ நம்ம கல்லூரியில் இந்த தேவைகள் அதிகமாக இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இது பே டூலாக நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்டில் ஒரு எழுத்து கூட மாற்றாமல் ப்ரெசர்வேஷன் டிஸ்க் எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட்டில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பவர் பாயிண்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேவை இருக்குன்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். சரியா? அதற்கான திட்டங்கள் இருக்கிறது 40 ஸ்லைடு, 60 ஸ்லைடு, 75 ஸ்லைடு வரைக்கும் போகும். மேக்ஸிமம் 75 ஸ்லைடு. நான் வச்சிருக்கிற திட்டம் வந்து 60 ஸ்லைடு வரைக்கும் நான் சந்தா செலுத்தி வருகிறேன். ஓகேவா? இப்போ நம்ம இலவசத்தில் தான் இருக்கிறோம். செந்தமிழ் மன்றத்துடைய மின்னஞ்சலில் தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேவா? கண்டினியூ வித் திஸ் ப்ராம்ப்ட் எடிட்டர். அவ்வளோதான். அடுத்த பக்கத்துக்கு போய்டும். நல்லா கவனிச்சிங்க. இதில் ரொம்ப அட்வான்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்கிறதால நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆப்ஷன் வருது பாருங்கள். இடது பக்கம், நடு சென்டரு ரெண்டுமே ஒன்று தாங்கிறீங்களா? நடு சென்டர், மையத்தில் ஒன்று இருக்குது, வலது பக்கத்தில் ஒன்று இருக்குது. இப்போ இடது பக்கத்தில் என்னென்ன இருக்குது? உங்களுக்கு எழுத்துரு எப்படி வரணும்? மினிமல்னால் ஒரே லைனாக இருக்குது. கன்சிஸ்ட்னு இன்னொரு மாடல் கொடுத்துருக்குறாங்க. டீட்டெயில்டு, எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு படிக்கிறதுக்கு எது இலகுவாக இருக்கும்? இது 2 பக்கமாக 2 காலமாக பிரிப்பாங்களா? அந்த மாதிரி டீட்டெயில்டாக 2 காலமாக பிரித்து கொடுக்குது. 3 காலமாக பிரிக்குது. நம்ம ஆளுங்களுக்கு 3 காலமாக பிரித்தோம்னா கண்ணும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதனால் ஒன்று ஒரே வரியாக இருக்கணும், இல்லைன்னா 2 வரியாக இருக்கணும். அதனால் நான் உங்களுடைய தேவை கருதி நான் மினிமலாகவே போட்டுக்கிறேன். ரைட் ஃபார் தமிழ் பேசும் ஜென்சி இளைஞர்களுக்காக எழுதியிருக்கிறேன். ஓகேவா? இன்றைய இளைஞர்களை மையப்படுத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறோம். அவர்கள் எந்த திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும்னு எழுதியிருக்கிறோம். டோன் வந்து அதுவே சொல்லிடுச்சு. உற்சாகமுள்ள ஊக்குவிக்கும் நட்பு மனப்பாங்கோடு இதை சொல்லுக அப்படின்னு. இது நான் சொல்லலை, அதுவே என்னுடைய கட்டுரை படித்து விட்டு ஏஐயே வந்து இந்த டோன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி, அதுவே நல்லாயிருக்கு. இப்போ அவுட்புட் லாங்குவேஜ் கேட்குது. எந்த மொழியில் உங்களுக்கு வேண்டும்? நான் இங்கே தமிழில் கொடுத்துருக்குறேன், ஆனால் அவுட்புட் லாங்குவேஜ் இங்கிலீஷில் இருக்குது. நான் இப்படியே ஓகே கொடுத்துட்டு போனேன்னா இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஆங்கிலத்தில் வரும். அதனால் என்ன பண்ணணும்னா என்ன மொழி தேர்வு இருக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த கீழ் நோக்கி அம்புக்குறி இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா மற்ற மொழி தேர்வுகள் கிடைத்துவிடும். தெளிவாக இருக்கா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகிறேன். என்ன தேடிட்டு இருக்கிறேன்? எங்கடா நம்ம தமிழை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கிறேன். தமிழ் வந்துடுச்சா? தமிழ் வந்து விட்டது. அவுட்புட் லாங்குவேஜில் தமிழை செலக்ட் பண்ணி விட்டேன். விஷுவலில் வந்து என்ன கலரு, என்ன மாதிரி டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு இந்த தீமில் வந்து கொடுத்துருக்குறாங்க. வியூ மோர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் ஜிங்கிச்சான்னு போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? சில பேருக்கு கருப்பில் வெள்ளையில் இருந்தால் பிடிக்கும், கணினி திரையில். சில பேருக்கு வெள்ளையர்னு இருக்கணும், ஆனால் எழுத்து கருப்பில் இருக்கணும். நமக்குலாம் பெரும்பாலும் அப்படி தான் பிடிக்கும் இல்லையா? நம்ம நண்பர்களுக்கெல்லாம் அப்படி தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம அது மாதிரியே பழகிட்டோம். கருப்பு திரையில் வெள்ளை எழுத்து, அது கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். ஐ டாக்டர்ஸ்லாம் வந்து கருப்பில் வெள்ளையில் படிக்கிறது நல்லது. இப்போ அதனால தான் இந்த சாஃப்ட்வேர்லாம் கோடிங் எழுதுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கருப்பு ஸ்க்ரீன்லேயே உட்காந்துருப்பாங்க, வெள்ளைன்னு இருக்கும். நம்ம ஆளுங்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா இது எல்லாம் கருப்பு கலராக இருக்குது, எதை பார்த்துட்டு இருக்கிறாருன்னே புரியாது. நம்ம வந்து எப்போவுமே வெள்ளையில் கருப்பு எழுத்து தான் பயன்படுத்துவோம் இல்லையா? எவ்வளோ கலர்ஸ், எவ்வளோ டிசைன் இருக்குது பாருங்கள். எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ கலர், நீல நிறம், நீல வண்ண கண்ணாவடான்ட்டு நான் நீல கலரை செலக்ட் பண்ணிவிட்டு தீமை செலக்ட் பண்ணிட்டேன். என்னென்ன வேலை பண்ணியிருக்கிறேன்? மொழி தேர்வை கொடுத்துருக்குறேன், டோன் கொடுத்துருக்குறேன், மினிமல் கொடுத்துருக்குறேன். இது எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கணும். இதெல்லாம் கவனிக்கலைன்னா உங்கள் இஷ்டத்துக்கு வராது, அது இஷ்டத்துக்கு வந்துடும். சரியா? அதனால் இவ்வளோ தேர்வுகள் இருக்கிறது. இமேஜ் எப்படி சார் போடணும்? இந்த கட்டுரைக்கு இமேஜ் எது மாதிரி போடணும் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஃபோட்டோ வேணுமா, ஏஐ வேணுமா, டிராயிங் மாதிரி வேணுமா, அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கும் ஒரு மாதிரி செலக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இதில் இருக்கிற சஜஸ்டட் தேர்வுலேயே நான் விட்டுட்டேன். வேணால் நம்ம மாத்திரா இருந்தாலும் மாற்றிக்கலாம். இமேஜ் வந்து ஏஐ செலக்டட் மோட், அதுவே போட்டுக்கிட்டோம்.
நல்லா கவனிச்சிங்க. ஏன்னா இது வந்து இலவச திட்டத்தில் இருக்கிறோம். இந்த ஒரு பவர் பாயிண்ட்டுக்கு எனக்கு 400 கிரெடிட்ஸ் வந்து செலவாகுது. அடுத்து முக்கியமான பாயிண்ட் இப்போ தான் சொல்ல போகிறேன். 10 ஸ்லைடு தான் நம்ம இலவசத்தில் பண்ண முடியும். 11வது ஸ்லைடு நீங்கள் பண்ண முடியாது. 10 ஸ்லைடுக்குள்ளே இருந்தால் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து 10 ஸ்லைடாக போய்க்கலாம். இப்போ நான் ஏன் நான் ஐ லவ் பிடிஎஃப்னு ஒரு சைட் சொன்னேன் தெரியுமா? 10 ஸ்லைடாக இப்போ நீங்கள் 20 ஸ்லைடு பண்ணியே ஆகணும் அப்படின்னு வச்சுங்களேன். முதல்ல 10 ஸ்லைடு ஒரு பாகமாகவும், ரெண்டாவது 10 ஸ்லைடு அடுத்த பாகமும் ரெடி பண்ணிக்கிட்டு ஐ லவ் பிடிஎஃப்குள்ளார போயிட்டு 2 ஸ்லைடையும் ஒன்றா நீங்கள் கொடுத்து மெர்ஜி பண்ணி ஒரே ஸ்லைடாக எடுத்துக்கலாம், ஒரே பிபிடியாக எடுத்துக்கலாம். ஐடியா புரிஞ்சிடுச்சா? நிறைய ஐடியாஸ், எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். அதனால் ஆசிரியர்கள் அதை பயன்படுத்திக்கங்க. இப்போ 10 ஸ்லைடில் இருக்குது. இப்போ அடிஷ்னலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுன்னா நீங்கள் அடிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துக்கலாம். புரிஞ்சுக்கும். அது செயற்கை நுண்ணறிவு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ராம்ப்ட் கூட போட்டுக்கலாம். நீங்கள் இது தெளிவாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு மானே தேனே பொன்மானையெல்லாம் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்குது. மாணவர்களுக்காக உருவாக்குறோம், இளைஞர்களுக்காக உருவாக்குறோம். அதனால் அதுக்குள்ளே ப்ராம்ப்ட் நான் ஒன்று போட்டிருக்கேன். கிரேட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஜெனரேட் கொடுத்துட்டேன். இங்கே உள்ள ஜெனரேட்டை அழுத்திட்டேன். நான் செஞ்சது எல்லாம் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சு இருக்கா? புரிஞ்சு போச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? என்ன சார் நடக்குது? பவர் பாயிண்ட்டை ஏஐ உருவாக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இளைஞர் தலைமைத்துவ பயிற்சி ஸ்கில்நெட் தமிழ் வழங்குகிறது. ஜென்சி மாணவர்களுக்கான முழுமையான ஒரு வழிகாட்டி. இந்த பயிற்சியை வந்து நம்ம உண்மையே ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்காக தான் இதை உருவாக்கிட்டு இருக்கிறேன். இளைஞர்களுக்கு கொடுக்கறதுக்காக. நம்ம எதை செஞ்சாலுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வகுப்பில் கவனிச்சிருப்பீங்க. நம்ம சும்மா ப்ராக்டிக்கல் பண்ணால் கூட அந்த ப்ராக்டிக்கல் அடுத்த நாள் நமக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். டெமோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக எதையுமே செய்ய மாட்டோம். இப்போ நான் கொடுத்த கட்டுரையை தான் அது வந்து 10 ஸ்லைடாக மாற்றிக்கிட்டு இருக்கு. பாயிண்ட் புரியுதில்ல? இது எங்கேருந்து வருது அப்படிங்கிறவங்களுக்காக சொல்லிடுறேன். 10 ஸ்லைடு நான் வந்து கேட்டேன். அது வந்து எனக்கு 10 ஸ்லைடை உருவாக்கிடுச்சு. யூ மேட் யுவர் ஃபஸ்ட்டு காமா. உங்களுடைய முதல் படைப்பை உருவாக்கி விட்டீர்கள்னு சொன்னிச்சு. இதில் என்னென்ன பண்ணலாம்? எவ்ரி ஸ்லைடு மேடப் எலிஜிபிள் பிளாக்ஸ். லெட்ஸ் கோ. வந்துருச்சு. ஸ்லைடு வந்துருச்சு பாருங்கள் சார். வெடிக்குது பாருங்கள். பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த பிபிடி வருகிறது. ஓகேவா? இப்போ நான் இதை வச்சு பாடம் எடுக்கலாம் இளைஞர்களுக்கு. நான் சும்மா போய் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, அவன் கவனிக்க மாட்டான். அதே நான் இந்த மாதிரி படம் காட்டி ப்ரெசன்ட் பண்ணும்போது சூப்பராக கவனிப்பாங்க. இளைஞர்கள் இருக்கீங்களா? இளைஞர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி. ஜென்சி மாணவர்களுக்கான வழிகாட்டி. ஜென்சினா யார் சார்? ஜென் இசட்னு சொல்கிறோம்ல, ஜென்சி. எங்கே பார்த்தாலும் ஜென்சி ஜென்சின்னு தான் பேச்சார். ஜென்சினா யார் தெரியுமா? 1997 2012 வரைக்கும் உள்ள ஆண்டுகளில் பிறந்தவர்கள் தான் ஜென்சி. அப்போ நம்ம யார் சார்? அதுக்கு முன்னாடி பிறந்தா மில்லேனியம், அதுக்கு முன்னாடி பிறந்தா ஜென் இசட்டு. இப்போ உள்ளவங்க ஒருத்தருக்கும் ஒரு பிரிவு பிரித்து வச்சுருக்கிறாங்க. இப்போ ஜென்சிங்கிறது 1997 டு 2012 பிறந்தாங்கன்னா ஜென்சி. அவங்களுக்காக தான் இந்த பயிற்சி. பயிற்சியின் நோக்கம் அவர்களுக்கு தன்னம்பிக்கை, தலைமை பண்பு, சமூக உணர்வு, அதை வந்து உருவாக்குவது. அவர்கள் நாளைய தலைவர்கள் அவர்கள் தான். புதிய வரையறை: தனி மனித வளர்ச்சி, டிஜிட்டல் ஆளுமை, சமூக பங்களிப்பு. நம்ம எங்கே போனாலும் டிஜிட்டல் தான். ஓகேவா? டிஜிட்டலை மையப்படுத்தி தான்
நம்முடைய பயிற்சி எல்லாமே இருக்கும். தன்னம்பிக்கை, மேடை பேச்சு, டீம் ஒர்க்கு, பிரச்சனை தீர்வு, நெட்வொர்க்கிங், ஸ்மார்ட் இலக்குகள், சமுதாய சேவை, கேரியர் ரீட்னஸ். டிஜிட்டல் கருவிகளை ஒரு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதல் வந்து நம்ம ஜென்சி இளைஞர்களுக்கு தேவை. ஓகேவா? அவங்களுக்கு நம்மளாம் ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் பார்த்தோம் இந்த கருவிகள்லாம். ஆனால் அவங்களுக்கு வந்து உடனே அவங்க பிறந்ததுலேருந்து இந்த செயற்கை நுண்ணறிவு, சமுதாய வலை ஊடகங்கள், இணைய தொடர்பு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, அந்த வாய்ப்பு வந்து ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு. ஆனால் அதை பயன்படுத்துகிற விதத்தில் அவர்கள் மேலே ஏறுறாங்களா, சரிக்கு கீழே போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அதனால் நிறைய கருவிகள் இருக்கிறது, அதை கொஞ்சம் அவங்க அப்படியே ஃபைன் டியூன் பண்ணிட்டிங்கன்னா போதும். அப்படியே அவங்க இப்போ வேறு லெவலில் பறந்து போயிடலாம். ஓகேவா? அதுதான் நான் இதில் கொடுத்துருக்குறேன். எவ்வளவு தெளிவாக அழகாக இந்த ப்ரெசன்டேஷன் வந்துருச்சு பார்த்தீங்களா? எப்படி இருக்குங்க சார்? எத்தனை மார்க் போடுவீங்க? 100க்கு எத்தனை மார்க் தரீங்க? போடுங்க பார்க்கலாம் சேட்டில். 100க்கு எத்தனை மார்க் தரீங்க? இந்த பிபிடி தயாரிப்புக்கு 100க்கு எத்தனை மார்க் தரீங்க? 100க்கு 200ஆ? 100க்கு எத்தனை மார்க் தரீங்க? மார்க் போடுங்க டீச்சர்ஸ். 90, 91, 1000. நன்றி. 1000லாம் வந்துருச்சு மார்க்கு. தேங்க்யூ இன்ஃபினிட்டி. இப்போ பாருங்கள், இப்போ அடுத்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. அதை நான் முதல்ல முடிச்சுட்டு இன்னும் கூடுதல் வசதிகளை உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ வந்து இதை வந்து நான் எப்படி சார் டவுன்லோட் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்பீங்க. இதை பாருங்கள், ஷேர் பட்டன் அழுத்துறேன், எக்ஸ்போர்ட் பட்டன் அழுத்துறேன். உங்களுக்கு என்ன வேணும்? பிடிஎஃப் வேணுமா, பவர் பாயிண்ட் வேணுமா, கூகுள் ஸ்லைடு வேணுமா, பிஎன்ஜி ஃபோட்டோவாக வேணுமா அப்படின்னு கேட்குது. நான் வந்து பிடிஎஃபாக போட்டுறேன். அப்போ தான் நம்ம குழுவில் பகிர்வதற்கு எனக்கு வசதியாக இருக்கும். இப்போ டவுன்லோட் ஆகிவிட்டது. பிபிடி டெஸ்ட் 1ன்னு போடுறேன். இது திறந்துருக்கிறதால பேரை மாற்ற விட மாட்டேங்குது. மூடிட்டேன்னா மாறிடும். டெஸ்ட் 1ன்னு போட்டேன். இங்கே பாருங்கள், டவுன்லோடில் டவுன்லோட் ஆகிருக்கு, வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நம்ம பிபிடி தயாராகிவிட்டது. என்னுடைய கம்ப்யூட்டர்லேருந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். காட்டணும், நாங்கள் அதை தானே எதிர்பார்ப்பீங்க. டவுன்லோட் பண்ண முடியுமா? அதோ டவுன்லோட் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலையும் வந்து அவங்களுடைய லோகோ கீழே போட்டுருவாங்க, மேட் வித் காமான்னு போட்டுருவாங்க. ஓகேவா? இப்போ இதே கருவியை நம்ம சந்தா திட்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம முழுமையாக நம்ம ஒரு எழுத்து கூட மாற்றாமல் அப்படியே நம்ம இது மாதிரி கொண்டாடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக படம்லாம் போட்டிருக்கு பாருங்கள். எதையுமே மாற்ற தேவையில்லைன்னு தான் தோணுது. எதையாவது மாற்றணும்னு தோணுதா? இந்த படம் வேண்டாம், அந்த படம் வேண்டான்ட்டு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஆனால் அதில் உள்ள கூடுதல் வசதிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் மறுபடியும் அதுக்குள்ளார போகிறேன். மறுபடியும் சேர்ந்த நம்ம பவர் பாயிண்ட் ரெடி பண்ணோம்ல, அந்த இடத்துக்கே மறுபடியும் போகிறேன். இப்போ நீங்கள் இது மாதிரி உருவாக்கக்கூடிய ஸ்லைடு எல்லாமே உங்களுக்கு காமாவில் பட்டியலிடப்படும். இளைஞர் தலைமைத்துவம் வந்துருச்சா? இப்போ மறுபடியும் எடிட் பண்ணுறாந்தா நம்ம மறுபடியும் இதை கிளிக் பண்ணி எடிட் மோடுக்கு போயிடலாம். இப்போ நான் இந்த ஸ்லைடை டச் பண்ண உடனே இளைஞர் தலைமைத்துவ பயிற்சி அப்படிங்கிற என்னுடைய கட்டுரை தலைப்பு வருகிறது. இப்போ இந்த இளைஞருக்கு தலைமைத்துவ பயிற்சி என்ன சார் கருப்பில் இருக்குது, கலரில் போடுங்கங்கிறீங்க. இந்த எழுத்துக்களை செலக்ட் செய்து அப்படியே தூக்கி நான் வந்து வேறு கலரில் மாற்றிக்கலாம். கத்திரிப்பு கலரில் போட்டு காட்டுறேன். கத்திரிப்பு கலரில் வந்துருச்சா? எதை வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த படம் வேணாம் சார், இந்த படத்தை மாற்றிடுங்க சார் அப்படின்னா வேறு படத்தை கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம்.
எல்லா படமும் நல்லா இருக்கு, மாத்திர மாதிரி எதுவுமே இல்லை, எல்லா படமும் சூப்பராக இருக்கு. சரி, ஏதோ மாற்றி காட்டணும்ல உங்களுக்கு. இங்கே இருக்கா, இந்த படத்தை நான் மாற்றணும்னு பார்க்குறேன். இந்த படம் எனக்கு தேவையில்லை, பிடிக்கல, மாற்றணும்னு பார்க்குறேன். இங்கே போயிட்டு படத்தேர்வு இருக்குது பாருங்கள், இமேஜஸ். இதில் போயிட்டு வெப்சைட்லேருந்து நீங்கள் தேடி, கூகுள் சர்ச்லேருந்து தேடி நீங்கள் எடுத்து இதில் கொண்டாந்து வச்சுக்கலாம். இல்லாட்டினா ஏஐடியே இமேஜ் கேட்டுக்கலாம். சும்மா யூத் சக்ஸஸ்ன்னு போட்டு தேடி பார்க்குறேன். புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணுறேன், அந்த படத்தை மாற்றுறதுக்காக வேறு இமேஜை கொண்டாந்து செலக்ட் பண்ணி நம்ம கொண்டாந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துலேருந்து நீங்கள் டெலீட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த படம் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த படத்தை நம்ம வந்து டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம படத்தை கொண்டாந்து வச்சுக்கலாம். எடிட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இதுக்குள்ளார இருக்கிறது. எழுத்தை மாற்றிக்கலாம், படத்தை மாற்றிக்கலாம், எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்கலாம். ஏஐ கொடுக்குறது அப்படியே நம்ம யூஸ் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதில் இன்னும் கூடுதல் வசதிகள்லாம் இருக்கிறது. இதோ பாருங்க, அந்த படம் இங்கே வந்துருச்சு. இதை நீங்கள் பெருசாக்கணுன்னா இப்படியே இழுத்தீங்கன்னா பெருசாகிடும். 4 கார்னர் இருக்கு இல்லையா, அலைன்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் இந்த படத்தை மாற்றுற தேவையெல்லாம் இருக்காது. உங்கள் லோகோ இது போடணும் அப்படின்னா நீங்கள் லோகோலாம் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே செயற்கை நுண்ணறிவு கருவி இருக்கிறதால ப்ராம்ப்ட் மூலியமாகவும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். ப்ராம்ப்ட் கொடுத்தும் நீங்கள் இந்த இமேஜெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். நேரடியாக இதை டவுன்லோட் பண்ணாமல் இதுலேயே இருந்துக்கிட்டு நீங்கள் ப்ரெசன்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும், அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இதுதான் சார் வேர்ல்டு பெஸ்ட்டு கருவின்னு நான் சொன்ன கருவி. இல்லை சார், அதை விட எங்களுக்கு சிம்பிளாக சொல்லுங்கள் சார், எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கருவி அடுத்தது சொல்கிறேன். உங்களுக்கு சிம்பிளாக பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இது தான் சார் பெஸ்ட்டு. கூகுள் ஸ்லைட்ஸ் தான் சார் பெஸ்ட்டு கருவி. இந்த மின்னஞ்சல்லேருந்து போகிறேன், நிறைய மின்னஞ்சல் இருக்கிறதால மாற்றி மாற்றி போயிட்டுருக்கிறேன். இப்போ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், அந்த 3.3 வரிசையை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 3.3 வரிசையில் ஸ்லைட்ஸ் இருக்கா, இந்த ஸ்லைட்ஸில் இருந்து நீங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலே உங்களுக்கு இருக்குது சிம்பிளான வழி வந்து ஏஐ கருவிலாம் வேண்டாம் சார், எனக்கு என் இஷ்டத்துக்கு நான் எல்லாமே பண்ணோம் அப்படின்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு வந்து ஸ்லைட்ஸு தான் சார். ஓகேவா? ஸ்லைட்ஸ் blank presentation. இங்கேருந்து வந்தோன்னா தெளிவாக புரியும். ஏன்னா நான் ஏற்கனவே ஏகப்பட்ட ஒர்க் அதில் பண்ணி வச்சதால் அது எல்லாம் சேர்த்து காட்டுது. இங்கேருந்து ஒன்றுமே இல்லாமல் காட்டுறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, புது மெயில் ஐடி. புது மெயில் ஐடியில் docs.google.com/presentationக்குள்ளார இருக்கிறேன். இதுதான் ஸ்லைடு. இந்த ஸ்லைடுக்குள்ளே நீங்கள் எப்படி வர்றது சார்? இந்த 3.3 வரிசையில் மஞ்சள் கலர் கட்டத்தை ஞாபகம் வச்சுங்க. என்ன கலரு? மஞ்சள் கலரு. SLIDES லைட்ஸ் இருக்கா? இதை இப்படி கிளிக் பண்ணிங்கனாலும் அதே இடத்துல தான் வந்து நிற்கும். இதுதான் எளிமையான வழி, கூகுள் ஸ்லைட்ஸ். திடீர்னு பேர் மறந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3.3 வருஷம் மஞ்சள் கலர், அவ்வளோ மஞ்சள் கலரில் ஸ்லைட்ஸ் வந்துருச்சா? இப்போ உங்களுக்கு என்னென்ன தேர்வுகள் கிடைக்குதுன்னு பாருங்கள். வெள்ளேர்னு ஒரு போர்டு மாதிரி வரணும்னா blank ப்ரெசன்டேஷன். இல்லை ஏற்கனவே உள்ள டெம்ப்ளெட்டுகளை பயன்படுத்தணுன்னா பக்கத்தில் நிறைய டெம்ப்ளெட் இருக்குது, அந்த டெம்ப்ளெட்குள்ளாரையும் போயிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ டெம்ப்ளெட்ஸ் இருக்குது பாருங்கள், எல்லாம் ஃப்ரீ. எஜுகேஷனுக்கு அவன் எவ்வளோ கொடுத்துருக்குறான் பாருங்கள். ஃப்ளாஷ் கார்ட்ஸு, லெசன் பிளானு, புக் ரிப்போர்ட்டு, சயின்ஸ் ப்ராஜெக்ட்டு, கேஸ் ஸ்டடி, சர்டிஃபிகேஷனு, ஸ்டேட்டஸ் சப்போர்ட், எது வேணாலும் எடுத்துக்கலாம். புக் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிறேன். எங்கே வந்திருக்கேன்னு தெரியுதா? கூகுளில் இருந்து வரேன். 10 ஸ்லைடு எனக்கு வந்து ரெடிமேடாக கிடச்சிருச்சு.
ரெடிமேடாக 10 டெம்ப்ளேட்லேருந்து வந்ததால் 10 டெம்ப்ளேட் 9 டெம்ப்ளேட் அவன் போட்டு கொடுத்துட்டான். இதிலிருந்து நீங்கள் அப்படியே எடிட் பண்ணி உங்கள் சப்ஜெக்டை இதுக்குள்ளார போட்டுக்க வேண்டியது தான். தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், நீங்கள் டைரெக்டாக கொண்டாந்து போட்டுக்க வேண்டியது தான். உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் போட்டு காட்டுறேன். கடன் வாங்காமல் வாழும் வழிகள். சூப்பராக இருக்கா சப்ஜெக்ட்டு? கடன் வாங்காமல் எப்படி சார் வாழ்கிறது? அதை பற்றி தான் சார் ஸ்லைடு போட போகிறேன். கடன் வாங்காமல் வாழும் வழிகள். எழுத்து சின்னதாக இருக்கா? எழுத்தை பெருசாக்க வேண்டியதுதான். கலரு கருப்பாக இருக்கா? கலரை மாற்றிக்க வேண்டியதுதான். ஓகேவா? எதை வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். கடன் வாங்காமல் வாழும் வழிகள். இங்கே வந்து நம்ம பேரை போட்டுக்கலாம். தமிழில் வேணால் தமிழில் போட்டுக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா தமிழில் வந்துடும். நான் இப்போதைக்கு இங்கிலீஷ்லேயே போட்டுக்கிறேன். என்னோடய பேரை போட்டேன். அபவுட்லாம் தேவையில்லை, நேரடியாக கருத்துக்குள்ளேயே போயிடலாம். வருமானத்திற்கு ஏற்ற செலவு செய்யுங்கள். மாத வருமானம் எவ்வளோ என்பதை செலவிட்டு அதுக்குள்ளே செலவு பண்ண கற்றுக்கணும். அதான் முதல் பாயிண்ட்டு. இப்போ நான் கருப்பில் போட்டதால் அந்த எழுத்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்போ நான் அதை இந்த பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி வேறு கலராக மாற்றிடுறேன். இப்போ தெளிவாக தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே அபவுட்டை தூக்கிட்டு 1ன்னு போட்டுறேன். சார் இந்த கூகுள் ஸ்டடி எல்லாமே நம்ம தான் பண்ணணுமா சார்? அதுவும் எதுவும் பண்ணாத ஏஐ மாதிரி? ஏஐ மாதிரி பண்ணலாம் சார். நான் அடுத்தது வரேன். ஒரு ஸ்லைடாக தான் நீங்கள் ஒரு ஸ்லைடாக நீங்கள் ஏஐயில் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் அடுத்தது வரேங்க சார். நீங்கள் ஏஐயை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து சீராய்ந்து பார்க்காமல், எடிட்டிங்லாம் பார்க்காமல் நீங்கள் வந்து அப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஏன்னா சில டைம் ஏஐயே ஃபுல்லாக பயன்படுத்தும் போது தவறுகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏஐயில் போட்டுட்டு வெரிஃபிகேஷன் பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு போயிடக்கூடாது. தேவையும் ஆசையும் பிரித்து பாருங்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார ஒரு படம் வைக்கணும் சார் அப்படின்னீங்கன்னா படத்தை கொண்டாந்து இன்சர்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணி இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கணினிக்குள்ளார போய்டும். அதிலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான படங்களை கொண்டு வந்து இங்கே வைத்து கொள்ளலாம். உதாரணமாக இந்த படத்தை தூக்கி இங்கே வைத்து கொள்ளலாம். வந்துருச்சா? இதை சின்னதாக்கி எங்கே வேணுமோ அங்கே மாற்றி வைத்து கொள்ளலாம். இந்த எழுத்தை உங்களுக்கு தேவை மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். 2வது பாயிண்ட். இது மாதிரி ஒரு ஸ்லைடாக போகலாம். நீங்கள் நிறைய எழுத்துக்கள் காட்டணும்னு நினச்சிங்கன்னா கணினி படிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய கண்டென்ட்டை நீங்கள் காட்டலாம். ஏன்னா என்னது ரொம்ப சிம்பிளாக போயிட்டுருக்கீங்க, சின்ன சின்ன வார்த்தையாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 3, 4, 5 3 பாயிண்ட்டையும் ஒரே நேரத்தில் போட்டு காட்டிடுறேன். இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ண வேண்டியது தான். நான் செலக்ட் பண்ணுறேன், டெலீட்டு, செலக்ட் பண்ணுறேன், டெலீட்டு. என்னுடைய டெலீட் பட்டனை அழுத்துறேன், அவ்வளோதான். இதை பெருசாக்குறேன். எழுத்துருவை பெருசாக்குறேன். வண்ணத்தை மாற்றுகிறேன். இப்போ தெளிவாக இருக்கா? 6வது பாயிண்ட்டு கட் ஆகிட்டு 3 பாயிண்ட் போதும். இது மாதிரி பெரிய பெரிய பேராகிராஃபாக நீங்கள் போயிட்டுருக்கலாம். தேவையான படங்களை இன்சர்ட் பண்ணிக்கலாம். பின்னணி வண்ணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு வரும். இப்போ இது டெம்ப்ளேட்டில் நான் காட்டினேன். டெம்ப்ளேட்டில் காட்டினதால ஒவ்வொரு பக்கமும் அந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் எடிட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கிறேன். ஓகேவா? ஐயா, இந்த ஒவ்வொரு ஸ்லைடும் ஒவ்வொரு கலரா கொண்டு வர முடியுமா? ஒரே கலரா இருக்கிறதுக்கு பதிலா தாராளமாக பண்ணலாங்கய்யா. இப்போ இது டெம்ப்ளேட் மோடில் இருக்கிறதோட நீங்கள் மேனுவல் மோடில் பண்ணிங்கன்னா இன்னமும் ஈஸியாக செய்யலாம். இப்போ இந்த டெம்ப்ளேட்டை நம்ம அப்படியே டோட்டலாக நீங்கள் வேறு டிசைனில் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். பேக்ரவுண்ட் வந்துடுச்சா? இந்த கலர் இருக்கா?
ஐயா கேட்டது வேறு கலர் போடுன்னாங்க, போட்டேன். பச்சை கலர் போட்டேன். இங்கே இந்த கலர் இருக்கா, இங்கே பேக்ரவுண்ட் இருக்கா, இங்கே மஞ்சள் கலர் போடணும், மஞ்சள் கலர் போட்டேன். மாறிடுச்சா? அரை பக்கம் மாறி இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி டெம்ப்ளேட் டிசைனே அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கலர் இருக்கு, இங்கே இருக்கா, இங்கே பேக்ரவுண்ட் போகிறேன்னா இந்த கலரை மாற்றிட்டு இங்கே லைட் ப்ளூ போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலர் மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன்னா சார் கலர் கலராக நீங்கள் மாற்றிக்கலாம். இது மாதிரி நீங்கள் மேனுவலாக பண்ணுறது. இதில் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்குங்க சார். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, கொலாபரேஷன். நானும் நீங்களும் சேர்ந்து இந்த பிபிடியை ரெடி பண்ண போகிறோம். கடன் வாங்காமல் வாழ என்ன வழி. நான் ஒரு 10 பாயிண்ட் எழுதுறேன், நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் எழுதிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி சார் உங்களுக்கு இதில் ஆக்சஸ் கொடுக்குறது? கவனமாக பார்த்துங்க. இங்கே ஷேர் பட்டன் கொடுத்துருக்குறேன். யார்கிட்ட ஷேர் பண்ணலாம்? இப்போ இதை உருவாக்குறது சென்னை செந்தமிழ் மன்றம் உருவாக்குறாங்க. அவங்க என்னோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். என்னோட மின்னஞ்சல் இங்கே போட்டிங்கன்னா போதும். நல்லா கவனிச்சிங்க. என் மின்னஞ்சல் போடுறேன். என்னுடைய மின்னஞ்சல் prabhak78@gmail.com. இப்படி போட்டாங்கன்னா ஷேர் போயிட்டு என்னுடைய மின்னஞ்சல் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு மட்டும் ஷேர் ஆகும். ஓகேவா? இதை கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா கவனிச்சிங்க. என்னுடைய மின்னஞ்சல் கொடுத்துட்டேன், வேறு எதையும் நான் மாற்றலை, டன் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு மின்னஞ்சல் வரும், ஐயாட்டேருந்து எனக்கு ஒரு மின்னஞ்சல் வரும். அந்த மின்னஞ்சல்லேருந்து நான் என்னுடைய ஸ்லைடை பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் டைம் எடுக்குது, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்குது இப்போ கூகுள் சர்வர்லேருந்து மெயில் வரத்துக்கு. இப்போ இந்த மின்னஞ்சலுக்கு உங்களுக்கு ஒரு பிபிடி தயாராக இருக்குது, நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மின்னஞ்சல் வரும். அந்த மின்னஞ்சலை கிளிக் பண்ணனா எனக்கு ஐயா அனுப்பின ஸ்லைடர் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடும். அவங்களுடைய மின்னஞ்சல்லேருந்து நான் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் நினைப்பீங்க, என்ன சார் உங்களுக்குள்ளேயே நீங்களே ஷேர் பண்ணிக்கிட்டா நாங்கள் எப்படி சார் பார்க்குறது? அதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். எல்லாருக்குமே பயன்படணும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். மறுபடியும் அதே ஷேர் பட்டன் அழுத்துறேன். இங்கே கீழே பாருங்கள், ஜென்ரல் ஆக்சஸில் ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்கு இல்லையா, அதை எனி ஒன் வித் திஸ் லிங்க், யார் வேணாலும் இந்த லிங்கை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு மாற்றிட்டோம்னா அவர்களுக்கும் அந்த லிங்கை பார்க்கலாம். இப்போ மாற்றிட்டேன். காப்பி லிங்க் போட்டு நம்ம இதை அனுப்பிக்கொள்ளலாம். எந்த குரூப்பில் வேணாலும் போடலாம். ஒரே ஒரு நிமிஷம், நான் எனக்கே அனுப்பிக்கிறேன். இதில் அனுப்பிட்டேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை நான் கிளிக் பண்ணேன்னா வந்துருச்சு பாருங்கள். டாக்குமெண்ட்டு வேறு மின்னஞ்சலில் இருக்கேன், புரியுதா? நான் பண்ண மின்னஞ்சலை வேறு மின்னஞ்சல்லேருந்து பார்த்துட்ருக்கேன். இது மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். மேக்க காப்பி கொடுத்துட்டேன்னா நான் வந்து இதே இன்னொரு காப்பி உருவாக்கிக்கிட்டு அதுலேருந்து நான் வேறு மாதிரி மாற்றிக்கலாம். மேக்க காப்பினா என்ன கேட்குதுன்னா, எல்லாத்தையும் இந்த 10 ஸ்லைடையும் உனக்கு இன்னொரு காப்பி வேணுமா, இல்லை ஒரு ஸ்லைடு இருந்தால் போதுமான்னு கேட்குது. என்டையர் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டேன்னா போதும். காப்பி ஆஃப் புக் ரிப்போர்ட், கிரியேட் காப்பி, இன்னொரு பிரதி எடுத்து விட்டேன். புரியுதா? நான் சொன்னது எல்லாம் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, புரியலன்னா மறுபடியும் வீடியோ பார்க்கணும். இதை கொலாபரேஷன் ஆப்ஷனில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத காட்டிட்டேன். அடுத்தது இன்னும் நல்லா கவனிக்கணும். ஏன்னா இப்போ தான் நம்ம ஆசிரியர்களுக்கு தேவையான கருத்துக்குள்ளே போகிறேன். இப்போ 2 பேராசிரியர்கள் சேர்ந்து இதை தயாரிக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா
எடிட்டிங் வந்து அவர் பண்ண முடியும். இப்போ நான் கொடுத்தது வியூவர் ஆப்ஷன் தான் இருக்குது. ரோல் வந்து வியூவர், பார்க்க மட்டும்தான் முடியும். அதனால தான் நான் மறுபிரதி எடுத்தேன். இதில் நீங்கள் எடிட்டர் கொடுத்துட்டிங்கன்னா அவரால் எடிட் பண்ண முடியும். டன்னு, காப்பி வித் திஸ் லிங்க். புரியுதா? இப்போ வந்து அவங்க எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் மட்டும் ஒழுங்காக கற்றுக்குங்க. இது வந்து எல்லா கூகுளுடைய ஒர்க் ஸ்பேஸ் திட்டத்துலேயும் இந்த ஆப்ஷன் ஷேரபிள் ஆப்ஷன் வரும். உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டாக, கூகுள் டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும், கூகுள் வீடியோஸாக இருந்தாலும், இந்த ஒர்க் ஸ்பேஸில் உள்ள கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் ஒர்க் ஸ்பேஸில் உள்ள எல்லாத்துலேயுமே இந்த ஷேரிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும். ட்ரைவில் வரும், ஜெமினையில் வரும். ஜெமினையில் வந்து ஏஐ டூல்ஸ்லேயும் உங்களுக்கு வரும். அடுத்து வீடியோஸில் வரும், ஷீட்ஸில் வரும், டாக்குமெண்ட்ஸில் வரும். எல்லாத்துலேயுமே நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். பகிர்ந்து கொள்வதில் இத்தனை முறைகள் இருக்கிறது. எடிட்டராக போடலாம், வியூவராக போடலாம், இல்லை மின்னஞ்சல் கொடுத்தீங்கன்னா அவருக்கு மட்டும் போகும். ஒரு தனி உரிமை பாதுகாப்பு, வேறு யாருக்கும் போகக்கூடாது, நீங்கள் எனக்கு மட்டும்தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பிட்டிங்கன்னா என்னுடைய மெயில் ஐடியில் மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் ப்ரைவேட் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னது பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சிடுச்சா? எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுற கருத்து தான், அதனால தான் நான் அதை சொன்னேன். இப்போ அடுத்தது, சார் இந்தியான்னு சொன்னீங்க, அது என்ன காட்டவே இல்லையே சார் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்காக இப்போ நான் இந்தியாவுக்குள்ளார போகிறேன். இதில் என்ன கேட்குன்னா, உங்களுடைய மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி எண் கேட்குறாங்க. ஜோஹோ ஷோ நம்ம சென்னையிலேருந்து கொடுத்துருக்குறாங்க சார். சூப்பரான ஒரு டூலு. ப்ரீ டெம்ப்ளெட்டு 50 டெம்ப்ளெட்டுக்கு மேலே கொடுத்துட்டாங்க. கூகுள் மெயிலேருந்து போகிறேன். என்னோடய இந்த மெயில் ஸ்கில்நெட் மெயிலேருந்து போகிறேன். தொலைபேசி எண் கேட்கும். தொலைபேசி எண்ணை கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு 6 நம்பர் டிஜிட்டு கோடு வரும். அந்த கோடை என்ட்ரி போட்டிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். நான் ஏற்கனவே என்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? என்னடா அது சாருக்கு உடனே போச்சு, எனக்கு உடனே போக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து ஜோஹோவுடைய ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், இந்திய தயாரிப்பு அப்படிங்கிறதால நம்ம இதை எடுத்துக்கலாம். இன்னொரு காரணமும் இருக்கிறது, 100% இலவச பயன்பாடு. சூப்பரா? 100% நீங்கள் இலவசமாக பயன்படுத்தி கொள்ளலாம். நியூ ப்ரெசன்டேஷன். இதிலே நீங்கள் பக்கம் பக்கமாக நீங்கள் உட்காந்து டிசைன் பண்ணி எடிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்கள்கிட்ட ஏற்கனவே பிபிடி இருந்ததுன்னா அதை அப்படியே அப்லோட் பண்ணி அப்படியே நீங்கள் வேறு டிசைன் பண்ணிக்கலாம். இந்த டூலில் உள்ள டெம்ப்ளெட்டெல்லாம் வச்சு, கருவிகள்லாம் வச்சு பண்ணிக்கலாம். நிறைய டெம்ப்ளெட் இருக்கிறது, அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ பேசிக் டெம்ப்ளெட்டு, போல்டு டெம்ப்ளெட்டு, மினிமல் டெம்ப்ளெட்டு, ப்ளேஃபுல் டெம்ப்ளெட்டு, இது எல்லாம் ஃப்ரீயாக நம்ம கொடுக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். சரி, பசுமையாக இருக்குது. பிக்னிக் டெம்ப்ளெட் கிரியேட். பிக்னிக் டெம்ப்ளெட்டுக்குள்ளார வந்துட்டேன். இதுக்குள்ளார நீங்கள் எழுத்து அடிக்க வேண்டியதானே. உங்களுக்கு என்ன தேவையோ அதை தூக்கி போடுங்க. தலைப்பை தூக்கி இங்கே போடுறீங்க, கண்டென்ட்டை தூக்கி இங்கே போடுறீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் படம் வேணுமா, இன்செர்ட், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். நான் ஸ்லைடில் என்ன காட்டணும் அதே தான். மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டுக்கு போனாலும் இதே தான். ஓகே, மைக்ரோசாஃப்ட்லேயும் இந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்குறாங்க, அதுலேயும் இதே தான். இதுக்குள்ளார போயிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் மாற்றிக்கிட்டு ஒரு ஸ்லைடாக போக வேண்டியது தான். எழுத்தாளராவது எப்படி, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். எழுத்தாளராவது எப்படி, எந்த வயதிலும் எழுத தொடங்கலாம். ஓகேவா? இதை வந்து நம்ம கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம டெம்ப்ளெட்குள்ளேருந்து போகிறதால அந்த டெம்ப்ளெட்டுக்கு தகுந்த மாதிரி இது காட்டுது. எந்த வயதிலும் எழுத தொடங்கலாம்ங்கிறத நான் தலைப்பாக வச்சுக்கிறேன். வந்துடுச்சா? இடத்த மாற்றிக்கணும், ஃபாண்ட் சைஸ் எல்லாம் மாற்றிக்கணும்.
நார்மலாக வேர்டில் பண்ணுற மாதிரி தான். ரைட் சைடில் எனக்கு கண்ட்ரோல் வருது. இங்கே பாருங்கள், அதை செலக்ட் பண்ணும்போது எனக்கு ரைட் சைடில் கண்ட்ரோல் வருது. போல்டு, டைட்டிலு இதில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு இந்திய கருவி, இலவச கருவி. அதனால் நீங்கள் இது சூப்பராக நீங்கள் நிறைய டெம்ப்ளேட் இருக்குது, அதனால் நீங்கள் மாற்றி மாற்றி பயன்படுத்திங்க. அதே மாதிரி தான், ஜஸ்ட்டு கொஞ்சம் மேனுவலான ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது மேனுவல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் ஏஐ டூல்ஸு இப்போ வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஏஐ டூல்ஸு இதுக்குள்ளாரையும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இந்த ஸ்லைடு பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள், எல்லோ கலரில். இப்போ புதுசாக நான் 4 பக்கம் இவங்க டெம்ப்ளேட்டில் கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே எல்லோ கலராக இருக்குது. புதுசாக ஸ்லைடு வேணும் அப்படின்னா 5வது பக்கம் வேணும்னா மேலே உள்ள இந்த கூட்டல் குறியை அழுத்தினீங்கன்னா 5, 6, 7, 8ன்னு போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்டை இதுக்குள்ளார நிரப்பிக்க வேண்டியதுதான். ஓகேவா? இந்த கருவி என்ன கருவி? சோஹோ நிறுவனம் வழங்கக்கூடிய show.zoho.in. இப்போ ஐயா கேட்டாங்க, ஐயா இதை ஏஐயே பண்ணிட முடியாதா ஐயா? நாங்கள் ஏன் சார் இவ்வளோ தூரம் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும், எதாவது செயற்கை நுண்ணறிவு வந்துடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணி பார்க்கலாமா? செயற்கை நுண்ணறிவு வச்சு பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா கூகுளோட அதே ஸ்லைடருக்குள்ளார மறுபடியும் போயிடுறேன். நான் இந்திய கருவியை உங்கள்கிட்ட காட்டிட்டேன், நீங்கள் முயற்சி செய்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு இணைய இணைப்பு தரப்படும். அதனால் ஆர்வம் உள்ளவர்கள் இந்திய கருவியை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். சரி, இப்போ நான் என்னுடைய மின்னஞ்சல்லேருந்தே வரேன். கிரியேட் ப்ரெசன்டேஷன். என்ன போட்டிருக்கேன் சார்? கிரியேட் ப்ரெசன்டேஷன் இன் டைட்டில் சோஷியல் மீடியா அவேர்னஸ் ஃபார் ஜென்சி இன் 10 ஸ்லைட்ஸ்னு போட்டிருக்கேன். என்ன சொல்லுது? நீ ஏற்கனவே ப்ரெசன்டேஷனில் என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிற, அதனால் புதுசாக தொடங்க அப்படின்னு சொல்லுது. நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன், ஃபைலுக்கு போகிறேன், நியூக்கு போகிறேன், கிரியேட் வித் ஜெமினை. ஸ்டைல் ரெஃபரன்ஸ் கேட்குது. ஸ்டைல் ரெஃபரன்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஐடியா வச்சிடணும்னா அந்த மாதிரி கொடுத்துடலாம். சோர்ஸ் கேட்குது. சோர்ஸ் ஃபைல் இருந்தால் நீங்கள் சோர்ஸ் ஃபைலும் கொடுத்துடலாம். சோர்ஸ் ஃபைல்னால் என்ன? நீங்களே எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபைலை வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். செயற்கை நுண்ணறிவிட்ட கேட்டேன், நீனே பண்ணி கொடுத்துருன்ட்டு. இதே வேலையை ChatGPTயும் செய்யும். ஸ்லைட்ஸ் வந்து இது கேள்வி பதில் மாதிரி இப்படி வருகிறது.
இது எங்கேருந்து சார் வந்துச்சு? நம்ம இப்போ கொடுத்த ப்ராம்ப்ட்லேருந்து வந்துச்சு. இலக்கு அது இல்லை. இப்போ என்னுடைய டிரைவ் இதில் ஆக்சஸில் இருக்கிறதால என்னுடைய டிரைவில் நான் ஏற்கனவே இந்த தலைப்பு குறித்து விவாதித்ததை எனக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுது. இந்த சோர்ஸ் இருக்குது எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு காட்டுது. கேள்வி பதில் வடிவில் நம்மள்ட்ட கேட்குது. ஹூ இஸ் த பிரைமரி டார்கெட் ஆடியன்ஸ்? ஜென் சி. வாட் லெவல் ஆஃப் டீட்டெயில் ஷுட் ஸ்லைட்ஸ் ஹேவ்? இன் டெப்த்து. இன் டெப்த்னா ரொம்ப ஆழமாக இருக்கும், பேலன்ஸ்டுனா நார்மலாக இருக்கும். வாட் கீ தீம் ஷுட் வி எம்பசைஸ்? நீங்கள் இப்போ பவர் பாயிண்ட்டுன்னு கேட்டதுனால அது உள்ள கேள்விகள் கேட்குது. அது எப்படி இருக்கணும், இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஐடியாவெல்லாம் கேட்குது. உங்களுடைய கருத்துக்களை வைத்துக்கொண்டே உருவாக்குவதற்கு இதில் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஃபைலை அப்லோட் பண்ண சொல்லுது. நீங்கள் ப்ராம்ப்ட்லேயே அதை எழுதிட வேண்டியதுதான். என்னுடைய கருத்துக்களை மாற்றாமல் எனக்கு இந்த பவர் பாயிண்ட்டை தயார் செய்து கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிபிடி ஃபார்மேட்டில் தயார் செய்து கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா பவர் பாயிண்ட்டு உங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துரும். இல்லை உன்னுடைய கருத்துக்கு உன் இஷ்டத்துக்கு எழுதுனீங்கன்னா அது இஷ்டத்துக்கு அது சேர்த்து அடித்து எழுதி கொடுத்துரும். அது ஸ்லைடாக நம்மள்ட்ட 4 கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டெப்பு பண்ணிக்கிறேன், ஓகேவா, அப்ரூவ் பண்ணுறீங்களான்னு அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் டீட்டெயில்டிங் ஸ்டைல்ஸுக்கு போயிடுச்சு. இது குறிப்பிட்ட அளவு நேரம் எடுக்குங்கய்யா. அதுதான் நீங்கள் நேரடியாக பார்த்துட்ருக்கீங்க. ஜிபூம்பு மாதிரி உடனே டப்பு டப்புன்னு வந்துடாது. நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டர்லேருந்து அந்த கூகுள் சர்வருக்கு போயிட்டு அங்கேருந்து ஏஐ வந்து எனக்கு வேலை செஞ்சிட்ருக்கு. இதுலேயும் ப்ராம்ப்டிங் டெக்னாலஜி இருக்குது. பவர் பாயிண்ட்லேயும் ப்ராம்ப்டிங் டெக்னாலஜி இருக்குது. அந்த ப்ராம்ப்டை நீங்கள் கரெக்டாக எந்த வடிவத்தில் இருக்கணும், என்ன மாதிரி கலரில் இருக்கணும், என்ன மாதிரி ஸ்டைலில் இருக்கணும் எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவே உங்களுக்கு சில கண்டென்ட் வந்து தயாரித்து கொடுக்கும். இதே போல் நான் பட்டியலில் கொடுத்த எம்பவர் அந்த நிறுவனம் வந்து இந்திய மொழிகளில் மொழிமாற்றம் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு கருவி. ரொம்ப ரொம்ப கம்மியான லீஸ் காஸ்ட்டில் பண்ணுறாங்க. சந்தா கட்டணம் 100 ரூபா, ஒரு பவர் பாயிண்ட்டுக்கும் 10 ரூபா அப்படிங்கிற கட்டணத்தில் பண்ணுறாங்க. எவ்வளோ வேலை செய்து பாருங்கள். என்ன செஞ்சிட்ருக்குன்னு அதில் வந்துக்கிட்டே இருக்குது. நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிபிடி ஒர்க்கில் உள்ள எல்லா ஸ்டெப்ஸையும் நமக்கு சொல்லிக்கிட்டே அது வேலை செஞ்சிட்ருக்கு. ஃபைனலைசிங் டெக்ஸ் கன்க்ளூஷன் அப்படின்னு ஒரு ஐயா கேட்டது செஞ்சு காட்டமா, இன்னும் படமாக வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல இருக்கு. பத்து ஸ்லைடில் நம்ம இளைஞர்களுக்கான சமூக வலை ஊடக விழிப்புணர்வு அப்படிங்கிறது தலைப்பு. நம்ம எப்பவும் கொடுக்குற மாதிரி தமிழில் வேணும்னு சொல்லி கேட்கல, அதனால் தமிழில் வருதா இங்கிலீஷில் வருதான்னு தெரியல. நீங்கள் ப்ராம்ப்ட்லேயே எழுதிடணும் அதை மறக்காமல்.
இன் தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தமிழில் வந்துடும், அவ்வளோதான். நான் கொடுத்த தலைப்பு வந்துருச்சு பாருங்கள், சோஷியல் மீடியா அவேர்னஸ் ஃபார் ஜென்சி அப்படின்னு வந்துருச்சு. இதோட என்ன சார் வேணும்? ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுத்தேன், எனக்கு 10 ஸ்லைடை ரெடி பண்ணிட்டு இருக்குங்க சார். வருது பாருங்கள், 10 வந்துருச்சு, 3 வந்துருச்சு, 1 வந்துருச்சு, எல்லாம் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். தூக்கமும் வந்துருச்சுங்கிறீங்களா? வியூவில் போய்ட்டு எடிட்டிங் மோடில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஜெமினியிலேருந்து நான் வந்திருக்கிறேன், புரியுதா? ஜெமினியிலேருந்து நம்ம ப்ராம்ப்ட் மூலியமாக இந்த ஸ்லைடை உருவாக்கியிருக்கிறோம். அப்பாடா 10 வந்துருச்சுப்பா. இவ்வளோ நேரம் ஆகும் சார், ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், இவ்வளோ நேரம் ஆகுது. ஸ்லைட் ஷோவாக காட்டிடுறேன் ஐயாக்கு. ஸ்மார்ட் ஃபோன் ஆர் டிஃபால்ட் என்விரான்மெண்ட் ஃபார் ஜென்சி இங்கிலீஷில் வந்துருச்சு. 3வது ஸ்லைடு, 4வது ஸ்லைடு, 5வது ஸ்லைடு, 6, 7, 8, 9, 10. சார் எப்படி சார் இருக்கு? அதை விட பிரமாதம் சார். கூகுள்லேயே இவ்வளோ தூரம் வந்து வருது, எவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சு. எல்லாம் எடிட்டபிள், நீங்கள் எதை வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் தமிழ்னு கொடுக்காதனால ஆங்கிலத்தில் வந்துருச்சு. நிறைய ஆங்கில பேராசிரியர்கள் இருக்காங்க, அதனால் அவங்க வந்து படிச்சுப்பாங்க. தமிழில் வேணால் நீங்கள் இதே ப்ராம்ப்டை தமிழில் கேட்டிங்கன்னா உங்களுடைய கூகுள் மெயிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாம் புரிஞ்சிருச்சா? இப்போ எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை ஜெமினி ஏஐ உள்ளார இருந்தும் நீங்கள் அணுகலாம். ஓகேவா? ஜெமினி ஏஐலேயே நீங்கள் வந்து ப்ராம்ப்டில் எனக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இந்த தலைப்பில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எழுத்து வடிவத்தில் கொடுக்குற பதிலுக்கு பதிலாக பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வடிவத்தில் அது கொடுத்துரும். அதுக்கு பிறகு அதில் உங்களுக்கு ஏதாவது வண்ணங்கள் மாற்ற வேண்டும், எழுத்துக்கள் மாற்ற வேண்டும்னா அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை டவுன்லோட் பண்ணி ஸ்லைட்ஸில் அப்லோட் பண்ணி நீங்கள் கூகுள் ஸ்லைட்ஸ்லேருந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பிபிடி ஃபார்மெட்டில் வந்துருச்சுன்னா எந்த டூலில் வேணாலும் நீங்கள் போட்டு மாற்றிக்கலாம். கூகுள் ஸ்லைட்ஸ் தான் இருக்கிறதுலே உங்களுக்கு இப்போதைக்கு ஈஸியான ஸ்லைடு. மைக்ரோசாஃப்ட் விரும்புகிறவங்க மைக்ரோசாஃப்ட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். மைக்ரோசாஃப்ட்டை பார்த்து தான் கூகுள் காப்பி அடித்து பண்ணாங்க. இருந்தாலும் கூகுள் எல்லாரும் பரவலாக பயன்படுத்துறதால நீங்கள் கூகுள்லேயே நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். டவுட் இருந்தால் கேட்கலாம். கிளியரா இருக்கா? எல்லாம் கிளியரா புரிஞ்சுதா? சார் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஸ்லைடு பண்ணும்போது அனிமேஷன் பண்ண முடியுங்களா? அனிமேஷன் வந்து அனிமேஷன் அந்த அளவுக்கு நீங்கள் அது பண்ண முடியாது. நீங்கள் அந்த மாதிரி அனிமேஷன்லாம் பண்ணணும்னா கேன்வா டூலுக்கு தான் போகணும். ஜஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் அந்த மாதிரி லைட்டாக காட்டலாம். நீங்கள் ரொம்ப அது அதிகமாக எதிர்பார்த்தீங்கன்னா கேன்வாவில் தான் பண்ண முடியும். அதேமாதிரி காமாலையும் நீங்கள் அனிமேஷன்லாம் பண்ண முடியாது. ஓ பெரிய அளவில் அனிமேஷன் பண்ணுன்னா கேன்வா டூல் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு பவர் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு. அப்ப ஒவ்வொரு நம்ம ஸ்லைடு அனிமேஷனா எப்படி, எந்த மாதிரி அனிமேஷன் கேட்குறீங்க சார்? எழுத்து அனிமேஷனா இல்லை உருவமே அனிமேஷனில் வரணுமா அப்படி கேட்குறீங்களா? சார் இப்போ அனிமேஷன்ல வந்து இப்போ ஒவ்வொன்றும் வந்து அந்த ஸ்லைடு ஓப்பன் ஆகிற விதம் இருக்கு இல்லைங்களா? மேலே கீழே ரவுண்ட்ஸ் வர மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? ஸ்லைட்ஸ் ஓப்பன் ஆகிற ஸ்டைல்ஸ் அது கேட்குறேன். அந்த மாதிரி எழுத்து வர்றது மேலேருந்து வர்றது அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் பண்ணலாம், கூகுள் ஸ்லைட்லேயும் பண்ணலாம். மினிமமாக இருக்கும். ஆனால் அல்டிமேட்டாக போகணும் அப்படின்னீங்கன்னா கேன்வாவில் வந்து சூப்பராக உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் எல்லாமே. ஓ சரிங்க சார். இதில் வந்து ஸ்லைடு ஷோலாம் வந்து செய்ய முடியுமா? ஸ்லைட் ஷோ தான் இப்போ பண்ணி காட்டணுண்ணே உங்களுக்கு. ஸ்லைட் ஷோ தான் அது. ஃபுல் ஸ்லைட் ஷோனா நான் ஃபுல் ஸ்க்ரீனு வந்து நம்ம ஸ்லைடு வர்றது தான் ஸ்லைட் ஷோ. ஓகே 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 சார். ஓகே சார். அப்போ ஓகே, ஒவ்வொரு சாப்டர் அதை சொல்லிட்டீங்க. சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். நன்றி நன்றி.
நீங்கள் பழகணும், நிறைய ஒர்க் அவுட் பண்ணி எல்லாருமே நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நான் வந்து ஒரு கோடு தான் போட்டிருக்கிறேன். அந்த கோட்டுக்கு மேலே ரோடு போட வேண்டியது நீங்கள் தான். கண்டிப்பா கண்டிப்பா சார். நான் ஆல்ரெடி வந்து கூகுள் ஸ்லைட்ல ஒன் டைம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ம் அந்த அளவுக்கு எனக்கு நான் அதை தெரிஞ்சுக்க டெக்னிக்கலா எனக்கு தெரியல. ஒரே வாட்டி தான் ம் நான் ட்ரை பண்ணேன். இப்போ உங்களுடைய இந்த கருத்து கேட்டதுக்கு அப்புறம் நான் ஈஸியா நான் அதை முயற்சி பண்ணிடுவேங்க. சரிங்க, தேங்க்யூ நன்றிங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம வீடியோவை பார்த்து பார்த்து மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கலாம். கிளியராக இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. வீடியோ பார்த்து பண்ண. சரி, மீண்டும் நாளை வந்து ஒளி காணொளி மற்றும் போட்காஸ்ட் சம்பந்தமான வகுப்பு இருக்கிறது. அதாவது ஆடியோ, செயற்கை நுண்ணறிவில் எப்படி ஆடியோ சார் எக்ஸ்கியூஸ் மீ உருவாக்குறாங்க. சார். சொல்லுங்கம்மா. சார் நீங்க வந்து இது ஜென்சி சொன்னீங்க சார். பட் ஐ எம் 2014 ஜென் ஆல்பாங்க சார். ம் ஆல்ஃபா. ஓகே, ஆல்ஃபாக்கு அப்புறம் என்ன வரப்போகுது? சார் தெரியலைங்க சார். இது 2012க்கு அப்புறமா இருந்து 2024 வரைக்கும் பிறந்திருக்கவங்க வந்து ஜென் ஆல்பா. ஆல்ஃபாக்கு நானும் அப்புறம் 2014. ஓகே, இப்போ சார் இப்போ நடக்கிறது வந்து பீட்டா. ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. பீட்டா. தேங்க்யூங்க சார். ஓகே, இப்போ நான் இந்த ஐயா ஒரு கண்டென்ட் ஒரு சொல்லுங்கம்மா. சின்ன கேள்வி. சொல்லுங்கம்மா. இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னம்னா ம் டேட் இல்லாம எடுக்க முடியுமா? இன்னைக்கு டேட் இல்லாம. எதில் வீடியோ எடுக்க போறீங்க? இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஒரு நல்லா செய்வதற்கு நான் விண்ணப்பிக்கணும். போன ம் வருஷம் ஃபுல்லா நான் வந்து வீடியோ எடுக்கல. ம் பாடம் நடத்தும் போது வீடியோ வந்து அதை எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அதுல ம் அந்த அப்ளிகேஷன்ல. அதை வந்து நான் எடுக்கல. போன வருஷம் டீச்சிங் பண்ணும்போது நான் எடுக்கல. சரி, இந்த வருஷம் நான் வந்து எடுத்து அப்லோட் பண்ணோம்னா அந்த டேட்ல பண்ண முடியும். டேட் இல்லாம எடுக்க முடியுமா? டேட் இல்லாமல் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டேட்டு சரிங்களா? இப்போ எங்கள் மொபைல்லலாம் டேட்லாம் வராது. நாங்கள் அதை டேட்லாம் வர மாதிரி செட் பண்ணி வைக்கல. அது அது நீங்கள் செட் பண்ணி வச்சா வரும். அதை ஆஃப் பண்ணுற ஆப்ஷனும் எல்லாத்துலேயுமே இருக்கும். மொபைல்லே இருக்கும், பெரிய கேமராவில் உங்களுக்கு டேட்லாம் வராது பெரும்பாலும். உங்கள் கேமராவில் டேட் செட்டிங்கில் இருக்கு போல இருக்கு. அதை சரிங்க. உள்ளே அந்த போய் நீங்கள் ஆஃப் பண்ணீங்கன்னா போதும். செட்டிங்ல அப்புறம் ஐயா எல்லாமே இதே மாதிரியே நீங்க வந்து பவர் பாயிண்ட் இந்த ம் MS ஆபீஸ் மோட்லயே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப ஸ்னோ எல்லாம் எடுத்துக்கங்களேன். அதுல வந்து 4 வரி நம்ம புக்ல உள்ள 4 வரியை வந்து நம்ம பாடலை வந்து எழுதிட்டோம்னா அதுவாவே வந்து டியூன் கொடுக்குறாங்க. ஸ்னோ ஆமாம். அப்படிங்கிற ஆப்ல அது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி ஏதாவது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ற மாதிரி சொல்லுங்களேன். எல்லாமே ம் இதே மாதிரி சரி, வந்துட்டு இருக்கு. பவர் பாயிண்ட் அதுதான் பத்தி நாளைக்கு தானே உங்களுக்கு ஆடியோக்குள்ளார வரும். சரி சரி. 7 அப்புறம் நாளைக்கு இன்னும் தலைப்பு ஐயா தெளிவாக கொடுத்துருக்கோம் நம்ம பட்டியல். இன்னொன்னுங்க. இப்ப ம் நோட்டு நீங்க சொன்னீங்களேங்க. அதுல வந்து ம் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகும்போது என்ன ம் கேட்டுச்சுங்களா? அது வந்து ரேட்டிங் கேட்டுச்சுங்க. 5 ஸ்டார் ம் ரேட்டிங் கேட்டது. ஃபர்ஸ்ட் ம் டைம் நான் ஓபன் பண்ணும்போது. சரி, அது ஏங்க அது மாதிரி வருது? அதுக்குள்ள போனா நமக்கு என்ன ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? இப்போ நானும் உங்கள்கிட்ட ரேட்டிங் கேட்கலான்னு தான் இருக்கேன் நாளான்னைக்கு. ஏன்னா நீங்கள் என்ன மார்க் தரீங்கன்னு இப்போ உங்களை மார்க் போட சொன்னேன்ல, அது மாதிரி அது வந்து அவங்களுக்கு ஒரு மற்ற சந்தாதாரர்கள்ட்ட வாடிக்கையாளர்கிட்ட அவங்க வந்து ரீச் ஆகிறதுக்காக நம்மள்ட்ட மார்க்கிங் கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸ்டார் ரேட்டிங்கை பார்த்து தானே இப்போ நிறைய பேர் பொருள் வாங்குறாங்க. இப்ப 3000 அமேசானில் நம்ம அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ ஜென்சியெல்லாம் ரொம்ப விழிப்புணர்வாக நிறைய விஷயங்களில் நம்மளோட விழிப்புணர்வாக இருக்காங்க. அதில் ஒன்று வந்து மார்க்கிங்கு, ரிவ்யூ எல்லாம் பார்த்து தான் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறாங்க. அதனால இப்போ அமேசானும் ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, போடுற ஆளுன்னு சொல்லிட்டு மார்க்கிங் போடுறதுக்கும் ரிவ்யூ எழுதுறதுக்குமே வேலைக்கு ஆள் வச்சு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அதுல வந்து எடுத்த உடனே ரேட்டிங் கேட்டுச்சு. நம்ம ஒண்ணுமே கொடுக்காம இருந்தோம்னா 3000 வருது. அதுக்குள்ள போக பயமா இருக்கு. சரி இது ம் ஏதோ வேற மாதிரி ஒரு இருக்கு. ரேட்டிங் நீங்கள் கொடுத்தா 50 ரூபாய் அப்படின்னு கலாச்சாரம் எல்லாம் வந்துருச்சுங்கய்யா. ஒரு ஆமாங்க, ரேட்டிங் நீங்கள் கொடுத்தா இப்போ 50 ரூபாய். சென்னையில் வந்து நீங்கள் ஓலா ஊபரில் போனால் கூட ரேட்டிங் போடுங்க, ஃபீட்பேக் நல்லா கொடுங்க, ஸ்டார் போடுங்கன்னு சொல்லி எல்லா டிரைவர்ஸும் கேட்குறாங்களே. டூ வீலர்லேருந்து எல்லாருமே கேட்டுறாங்க. அதுமாரி டெலிவரி பாய்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க. அது அது அவங்களுக்கு மாதிரி வந்து அதில் வந்து ஒரு கிரெடிட் அண்டு சன்மானம் அவங்க வளர்ச்சிக்கு தேவைப்படுது. ஏன் நம்ம ஆப்லேயும் ஆண்ட்ராய்டு ஆப்லேயும் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரேட்டிங் இருக்குது. 5 ஸ்டார் 4 ஸ்டாரு உங்கள் ரிவ்யூ எல்லாமே இருக்குது. அதனால நான் வெளியில வந்துட்டேங்க. அதனால கொஞ்சம் பயமா இருந்தது. வெளியில வந்துட்டேன் நானு. இந்த 3000 டீச்சர் வந்து 2000 ரேட்டிங் போட பயப்படலாமா? மார்க் போடுற மாதிரி தான் டீச்சர் அது உங்களுக்கு. நீங்கள் எப்படி மார்க்கு
மார்க் பசங்களுக்கு மார்க் போடுற மாதிரி அவங்களுக்கு என்ன மார்க் போடுறீங்கன்னு கேட்குறாங்க ரேட்டிங் அதில். 3000 உங்க கார்டு நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி வருது இல்லைங்க சார், அதனால ஓ தான் கேக்குறேன். அப்படியா? கார்டு நம்பர் கேட்டால் கவனமாக இருந்துங்க. கார்டு நம்பருக்கு ரேட்டிங் கேக்கும் கார்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது ரேட்டிங்கு வந்து ஒரு மதிப்பீடு மட்டும்தான். சரிங்க. ஓகே, அப்படி கார்டு கேட்டாங்கன்னா அங்கிருந்து நீங்கள் ஸ்கிப் ஆகிடுங்க. அதாங்க அந்த 3000 2000 ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதாங்க வந்தது எனக்கு. ம் ஃபர்ஸ்ட் போட்டோடனே உங்களுக்கு வந்து நான் இந்த 4 வரி பாடல் அதுல கொடுத்துட்டோன்னே அது நீங்க வந்து எந்த டியூன் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த டியூனை கொடுத்தோன்னே அந்த டியூன் போட்டு பாட்டு அழகா வந்துருச்சு. ஆனா வந்து ஆமாம். முடிச்சோடனே அது என்னாச்சுன்னா 3000 உங்களுக்கு வந்து இதை வந்து பே பண்றோம்னு சொல்லி எங்களுக்கு ம் சொல்லியிருந்தாங்க. உடனே ம் வெளியில வந்துட்டேங்க. ஓகே. அந்த சுனோ கருவியை பொறுத்தளவுக்கு நீங்கள் இணையத்தில் லேப்டாப்பில் உட்காந்து பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் இலவசத்தில் கொடுத்துட்ருக்குறாங்க. அது நம்ம அது இலவசம் நல்லா இருக்கிற இருந்ததுங்க. வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். பாடல் இது வந்து திருவள்ளுவரை பத்தி கொடுத்திருந்தேன். ரொம்ப அருமையா பண்ணி கொடுத்திருந்தீங்க. பாடல் அவ்வளவு அழகா வந்தது. அதுதான் ம் நாங்க திருவள்ளுவர் மாநாடு இதுல நாகர்கோவில்ல அந்த பாட்டை தான் முதல்ல போட்டாங்க. சூப்பர். திருவள்ளுவர் மாநாட்டை ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டை தான் போட்டாங்க. வள்ளுவரே வள்ளுவரே அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு நான் எழுதினது. நல்லா பண்ணி கொடுத்தது. அது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்க ஏதாவது எனக்கு எஃபெக்ட் பண்ற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். சரி, சார் நன்றிங்க, இப்போ ரொம்ப நன்றி. சார் இப்போ சொல்லுங்க. ஸ்லைட் ஷோல இப்போ நம்ம கூகுள் ஸ்லைட் ஷோல இடையில வந்து வீடியோ வந்து இன்சர்ட் பண்ண முடியுங்களா? வீடியோ நீங்கள் இன்சர்ட் பண்ணலாங்க சார். ஒரு சிறிய அளவில் உள்ள வீடியோவை நீங்கள் இன்னும் இன்சர்ட் பண்ணலாம். பெரிய அளவு வீடியோவுக்கு ஒரு எளிமையான ஒரு ஐடியா சொல்லிடுறேன். யூடியூப்லேருந்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பதிவிட்டு அந்த லிங்கை தூக்கி இதில் போட்டுக்கலாம். ஓகே சார் தேங்க்யூ சார் ஈஸியான தேங்க்யூ வழி. சார் ஓகே சார் தேங்க்யூ. ஓகே, ஐயா ரொம்ப வணக்கங்க ஐயா. நன்றி. சொல்லுங்கம்மா. நேரம் கருதி சில ஒரே ஒரு தகவல் மட்டும். குழுல வந்து சில சந்தேகங்கள் கேட்டா நீங்க கிளியர் பண்ணுவீங்களா ஐயா? இந்த குரூப்ல சில சந்தேகங்கள் உங்களுக்கு வரும்போது கேட்டா கிளியர் பண்ணுவீங்களா? நீங்கள் நம்ம பயிற்சி வகுப்பு முடியறதுக்குள்ளே நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிடுவேன். நம்ம அப்படிங்களா? அடுத்தடுத்து வேறு சரிங்க வேறு பயிற்சிகள் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சரிங்க நேரடி ஐயா பயிற்சி சரிங்க ஐயா. மற்றும் தொடர் பயிற்சிகள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஐமன் அபுதாபி அதை பார்த்துட்டு நீங்க ட்ரஸ்ட். ரிப்ளை பண்ண மாட்டீங்களா? அந்த அந்த கேள்வி பார்த்துட்டு நீங்க ரிப்ளை பண்ண முடியுமா? உங்களுக்கும் நேரம் கண்டிப்பாம்மா. அதுக்கு தான் இந்த வீணாக. பயிற்சி நாட்களில் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். நம்ம நாளான்னைக்கும் அந்த கேள்விகள் கேட்கலாம். ரொம்ப நன்றி. நான் அப்ப கேட்கறேங்க என் மெசேஜ்ல. தேங்க்யூங்க ஐயா. சரி, நாங்கள் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம்மா. தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். நன்றிங்க. நன்றிங்க. சரி, மீண்டும் நாளை இரவு நாம் சந்திக்கலாம். இன்னமும் நம்ம நாளை மறுநாள் வந்து நீங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சார் நிறைவுக்கு வந்துடலாமா? வந்துடலாம் சார். சான்றோர் பெருமக்களே, இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக பிபிடியை பத்தி ஒரு அலசி ஆராய்ந்து எதுல போய் எதெல்லாம் பண்ணா நமக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்கும்ன்றதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. வீடியோ கேட்டிருந்தீங்க, அந்த வீடியோ நாங்க பதிவிட்டுருவோம். பதிவிட்டுட்டேன்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். வேற ஒன்றும் இல்லை, வீடியோ பதிவிட்டுடலாம். ஒன்றும் இது இல்லை, லிங்க் தான் ஷேர் பண்ண போறோம். இன்றைக்கு ரொம்ப அற்புதமாக ஏஐ குறித்து மிக அற்புதமாக பயிற்றுவித்த ஆசிரியர்னே சொல்லலாம், ஆர்ஜே கே பிரபாகரன் ஐயா அவர்களுக்கு இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்த அத்துணை ஆசிரியர் பெருமக்கள் சார்பிலும் சென்னை செந்தமிழ் மன்றம் சார்பிலும் ஸ்கில்நெட் ட்ரைனிங் அண்டு ஸ்கில்நெட் டெவலப்மெண்ட், உங்க பேர் மட்டும் வரமாட்டேங்குது ஐயா வாயில, அதனால இப்படி ரொம்ப அற்புதமாக பயிற்றுவித்த ஆசிரியருக்கு அனைவருடைய சார்பிலும் மகத்தான நன்றியை உரித்தாக்கி மொழிகிறோம். மிக்க நன்றிங்க ஐயா. ஆசிரியர் பெருமக்கள் முன்னைய நிகழ்வுகளை காட்டிலும் இன்னைக்கு குறைவாக தான் வந்திருக்கிறாங்க. ஒரு 150 பேருக்கு தான் வந்திருக்கிறாங்க. சனி ஞாயிறு லீவ் மோட்ல இருக்காங்க சார். அதனால வந்து சிறப்பித்த அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி மொழிகிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். சந்திக்கும் வரை இந்த வீடியோக்களை திரும்ப திரும்ப பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா.